ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாக்கிய பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் மெதுவாக டெவலப் பண்ணிக்கிட்டே போறார். சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் அப்படின்னு மூணா பிரிஞ்சிருக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்மங்களை ஆசையோடு இந்த உலகத்துல பண்றானோ, புண்ணிய கர்மங்களை வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை பண்றானோ அவர் பித்ருலோகத்தை அடைகிறான். தட்சிணாயன மார்க்கம் அது மூலமா. உபாசனைகளை ஆசையோடு பண்றவன் தேவலோகத்தை அடைகிறான். கர்மனா பித்ருலோகம் வித்யா தேவலோகம். அந்த தேவலோகத்தை அடையிற மார்க்கத்துக்கு பேரு உத்தராயணம். இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ன்ற ரெண்டு மார்க்கங்களும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தட்சிணாயனம் ரிட்டர்ன் திரும்ப வர வேண்டியது, உத்தராயணம் ரிட்டர்ன் வர வேண்டியது இல்லை. ஆவிருத்தி அனாவிருத்தி அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு கதியை சொல்றோம். திரும்ப வருதல் அப்படின்னா ஆவிருத்தி, திரும்ப வராம இருக்கிறது உத்தராயண கதி, அது அனாவிருத்தி. இந்த ரெண்டும் சொன்னதுக்கு பிறகு எவன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இந்த முதல் அத்தியாயத்துல இருந்து 8 அத்தியாயங்கள் தலவகர சாட்சியில இந்த கர்ம உபாசனைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்மம் இருக்கு, கூடவே பாத்தீங்கன்னா அநேக பிராண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அநேக விதங்களாக பிராண உபாசனைகள். ஈஸ்வர உபாசனைனாவே அது பிராண உபாசனை தான். அப்ப அந்த பிராண உபாசனைகளையும் கர்மத்தோடு கூடி எவன் பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமியமா பண்றானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரண சுத்தியானது உண்டாகுது. அந்த கரண சுத்தி உண்டாச்சு அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஆத்ம ஞானத்துக்கு நடுவுல அதை பிராப்தி பண்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய தடைகள் பிரதிபந்தங்கள்னு சொல்றோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிஷ்காமிய கர்ம
பிராண உபாசனைகள்னால நீங்குகின்றது. அப்ப ஆத்ம ஞானத்தை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆயிடும். அந்த அந்தக்கரணம் சுத்தி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா துவைத்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கிற தன்மை வருது. எதிர்க்க இருக்க எல்லாத்துலயும் தோஷம் தெரியுது. மொத்த சம்சாரமும் தோஷம் அப்படின்னு அந்த தோஷம் தெரிஞ்சாதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, மிச்சம் இல்லாம இது இவ்வளவுதான், இது எல்லாம் துக்கம், சர்வம் துக்கமயம் அப்படின்னு ஒரு நிர்வேதம் சொல்லக்கூடிய வைராக்கியம் ஒருத்தனுக்கு சித்திக்குது. அப்ப அந்த சித்திச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தின அறிவு உண்டாகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஜிக்ஞாசான்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை அறிந்து கொள்ள இச்சையானது உண்மையிலேயே உண்டாகுது. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் உண்டாகலையோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற ஆவல் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம். இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் யாருக்கும் வைராக்கியம் வரல. ஏதோ பூர்வ ஜென்மம் பண்ண புண்ணியம் ஏதோ ஒண்ணு, சாமி ஏதோ கிளாஸ் ஆரம்பிக்கிறாருன்னு வந்துட்டோம். நம்ம நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கோம். ஏதோ இதே கேட்டு வைப்போமே அப்படி தேடுதலோட யாராவது வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு குருநாதர் அடைஞ்சு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கோமானா அது மாதிரி இல்லை. பாடம் கேட்கும் போது கூட நமக்கு வைராக்கியம் உண்டாக மாட்டேங்குது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உண்டாக மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்னா ஆல்மோஸ்ட் பாடம் கேட்கறவங்கல ஒரு 90% ஆதி காலத்துல நான் பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பத்துல இருந்து சாதுக்களா இருக்கட்டும் இல்ல இல்லறத்தார்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எல்லாத்துட்டையும் ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தசுத்திக்கான காரியத்தை அவங்க பண்ணவே இல்லை. பெரும்பாலும் சித்தசுத்திக்கான காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமியமான பிராண உபாசனை. இப்ப எந்த இடத்துலயும் உபாசனைகளை பிரிஸ்கிரைப் பண்றதே இல்லை, எல்லாம் போயாச்சு. அதெல்லாம் வந்து 1970க்கு முன்னாடி நடந்துச்சு. 1970க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களை குஷிப்படுத்தணுன்றதுக்காக உங்களை சௌக்கியமா வச்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புரிஞ்சா போதும் சொல்லி நிஷ்காமிய கர்மமும் இல்லை, நிஷ்காமிய பிராண உபாசனைகளும் இல்லை, ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. அப்ப எப்படி சித்த சுத்தி எப்படி உண்டாகும்? விவேக வைராக்கியமும் வராது. சமதம உப்பரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்லக்கூடிய சமாதி சக்தி சம்பத்தையும் சித்திக்கும். விவேக வைராக்கியம் நிஷ்காமிய கர்மத்தினால சித்திக்கும். சமாதி சட்க சம்பத்தி நிஷ்காமியமான பிராண உபாசனைகள்னால சித்திக்கும். இந்த ரெண்டுமே இல்லாத காரணத்தினால நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜிக்யாசான்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற இச்சை. அந்த இச்சை வந்து பாத்தீங்கன்னா ஆபாச மாத்திரமா இருக்கு. அது பலன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லாம இருக்கு. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறத அடைய வேணாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் என்னதான் பிராப்தி பண்ணணும், இதெல்லாம் துக்கம், இதெல்லாம் பொய்யானது அப்படின்னு வைராக்கியம் இருக்கோ அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேனேஷிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் ஆத்ம தத்துவத்தை டைரக்டா வந்து போர்ல கால் வச்சு சொல்றதா இருக்கு. எடுத்தோடனே ஆத்ம தத்துவத்தை உள்ளபடி இது மாதிரி ஒரு உபனிஷத்து இல்லவே இல்லை, அவங்களுக்கு சொல்லுது. ஏன் இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லணும் கேனேஷிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருத்யு பதம்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை நமக்கு மரணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எது, சத்தியம்னு நினைக்க வைக்கிறது எது, அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி மூடி மறைஞ்சிருக்கு, நம்ம ஞானம் மூடி இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினாலதான் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறோம், நம்ம தேகத்தையும் சத்தியம் நினைக்கிறோம். இந்த ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல சித்துசுத்தி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணும், அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணும். அஜ்ஞானம் நாசமாச்சு அப்படின்னா திரும்ப பிறந்து இறந்து அப்படின்னு போயிட்டு இருக்கிற அந்த சம்சாரம் முடிவுக்கு வந்து அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த நிர்குண ஞானத்தை அடையறதுக்காக அனதிக தத்துவா ஆத்மா நிர்குண ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு, அடையப்படாமல் இருக்கு. அதை அடையறதுக்காக இந்த ஆத்ம ஞானத்தை வந்து அடையறதுக்காக ஜிக்யாசா, அதை தெரிஞ்சுக்கணும், நிர்குணத்தை தெரிஞ்சுக்கணும், நான் தான் சர்வமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் உண்டாச்சு அப்படின்னா அது வந்து பொருத்தமானதுதான். அப்ப வேதாந்தத்து மூலமா நமக்கு அறிய வேண்டியது எது அப்படின்னா நிர்குண ஆத்மாவை அறியறது தான் நமக்கு தாற்பயம். அதுதான் ஜிக்யாசா உண்டாகும். அது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம விஷயத்துல வந்து 2வது பேராகிராஃப் சொல்லுது. கர்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல ஆத்ம ஞானம் சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட இந்த ஆத்ம ஞானத்துக்கு விரோதம் சொல்லியாச்சு.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எதை நீ வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு நீ சொல்றியோ அது பிரம்மம் இல்லை. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தான் இந்த ஆத்மாவை அடைய முடியும். இதுன்னு இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை அடைஞ்சு இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கருமத்துல எல்லாத்துலயும் துவைத்தம் தான் இருக்கு. எல்லா கருமங்களும் இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு உங்களுக்கு அடையறத பத்தி தான் சொல்லுது. இந்த எதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு சொல்றீங்களோ அது ஆப்ஜெக்ட் ஆயிடும், சப்ஜெக்ட் இல்லை. அப்ப கர்மமும் உபாசனைகளோட ரெண்டுத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய லோக்கங்கள் அடையிறது மட்டும்தான். மந்திரமே சொல்ல போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்று நீ எதை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லை. நம்ம ஈஸ்வர மூர்த்தங்கள் ஆராதனைகள்ல உபாசனைகள்ல எல்லாம் பண்றோம், அதெல்லாம் பிரம்மம் இல்லை. அப்ப அதை அடையிறதுனால நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் லாபம் இல்லை. அதெல்லாம் வந்து திரும்ப சம்சாரத்தை அடைய வைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பிரம்மம் என்று எல்லாத்தையும் நெகேட் பண்ணி வைராக்கியத்தை அடைஞ்சு வெளியில இருக்கிறதெல்லாம் லாஜிக்கோட இதெல்லாம் பொய், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் அடையிறது நான் இல்லை, இதெல்லாம் ஆப்ஜெக்ட், நான் எப்பவுமே சதா அடையப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு தான் 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 தானே எவன் நின்றானோ ஸ்வராஜ்யே அபிஷிக்தக. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்யம் அப்படின்னா நான் தான் ஸ்வராஜ்யம், என்னுடைய ஸ்தானத்தை அடையிறது, அதான் ஸ்வராஜ்யம், தன்னுடைய சொந்த ராஜ்யம். அதுல அபிஷேகம் செய்யப்பட்டவன், பட்டாபிஷேகம் ஆயாச்சு. நான் எப்படி ஆயிருக்கான், தன்னை அடைஞ்சிருக்கான். பிரம்மம் கமித்தக, பிரம்மத்துவம் கமித்தக, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அடைந்தவன். நான் சர்வமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பட்டாபிஷேகம் ஒருத்தருக்கு நடந்துருச்சு. பட்டாபிஷேகம்னா என்ன அர்த்தம், நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு அனுபூதி உண்டாச்சு. அப்படின்னா அவன் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா வேற ஒன்றை பார்க்கவே மாட்டான். தனக்கு ஒரு அந்நியமா ஒரு பார்க்கவே மாட்டான் அப்படின்னும் போது அவன் யாரை நமஸ்காரம் பண்ணுவான், நிஸ்துதி நிர்நமஸ்காரக அப்படின்னு சொல்லுவான். ஸ்துதியையும் யாரையும் பண்ண மாட்டான், யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரத்தினால இல்லை, தனக்கு அந்நியமா வேற ஒன்றை அவன் பார்ப்பதில்லை. ஏகத்துவம் அனுபஷ்யதகோ தத்திரகோ மோக கஷோகா அப்படின்னு ஈசாவாசம் சொல்லுது. தொடர்ந்து ஏகத்துவத்தையே சர்வத்திலையும் தன்னையே பார்ப்பவனுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோகமும் மோகமும் உண்டாகாது. ஏதாவது பிராயஷ்சித்த பூஜை பண்ணுவானா, எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகும், மனசு உடனே வேதாந்தம் படிச்சிருக்கவங்களுக்கு தேடும் இதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. எதுவும் பண்ண வேணா, அது கருமத்துப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர புத்தி வராது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் அப்படின்னு தோணாது. வேதாந்தம் படிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா தோணாது. எல்லாத்துக்கும் சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மோகம், புத்திர மோகமும் பௌத்திர மோகமும் நிறைய குவிஞ்சு கிடக்குது, பதறுது. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வரல, விவேகம் இன்னும் வரல, யாராலையும் மாற்ற முடியாதுன்ற ஒரு சாதாரண காரியம் கூட அனுபவத்துல தெரியலன்னு அர்த்தம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்னை பிரம்மம்னு அறிஞ்சிருக்கானோ அவன் யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான், எவனையும் ஸ்துதி பண்ண மாட்டான், எதையும் எந்த கர்மத்திலையும் பிரவருத்தி பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ம பிரயோஜனமும் பிரயோஜனம் இல்லாதனால எந்த கர்மத்திலையும் பிரவருத்தியே நடக்காதவன். எந்த கர்மத்தை பண்றது, கர்மத்தினால பித்ருலோகம் தான் அடையப்படும், எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிரயோஜனம் இல்லாத பிரவருத்தியா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விருப்பமும் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா விரோதத்தை உடையது. ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பிரகரணத்துல கான்டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டம் சொல்ற வேதத்துல மந்திரம் பிராமணம் இந்த ரெண்டு பாகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம விஷயமானது சொல்லப்படவில்லை. நம்ம சொல்லுவோம்ல இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கர்மம் பண்ற இடத்துல ஞானத்துக்கு என்ன வேலை இருக்கு. கர்மம் நடந்துட்டு இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வேலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்மம் சம்பவிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பேதத்துலதான் சம்பவிக்குது. கர்த்திருவம், போக்திருத்துவம், பேதத்துவம் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு கர்மம் சம்பவிக்கும். அதே நேரத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதா, நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, நீ ஏக்கம், சர்வமும் நீதான், நீ அடைய வேண்டியது ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. அப்ப எப்படி கர்மம் சம்பவிக்கும்? அப்ப ஞானமும் கர்மமும் பரஸ்பர விரோதம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல ஞானம் சொல்லப்படவில்லை. அப்போ ஜிக்யாசா எப்படிப்பட்டு நமக்கு உண்டாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞான விசேஷ விஷய ஆகியவ ஜிக்யாசா. நமக்கு எப்படி ஞானம் ஆசை உண்டாகணும் அப்படின்னா நான் அந்த நிஷ்கிரியமா நிர்குண நிராகாரமா
பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான், நான் காத்தா இல்லை போக்தா இல்லை, நான் ஏக்கமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்துலதான், விசேஷ விஞ்ஞானத்துலதான் நமக்கு விருப்பமானது இச்சையானது உண்டாக வேண்டும். அப்ப ஜிக்ஞாசா, வேதாந்தத்துல ஜிக்ஞாசான்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பிரம்மமா அறிஞ்சுக்கிறதுல இச்சையானது உண்டாகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே பூர்வபக்ஷி கேட்கிறான், ஆத்ம ஞானத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரேஷ்டமான அந்த மோட்ச பதவி கிடைக்கும் அப்படின்னா, ஞானாதேவது கைவல்யம், ஞானத்தினால மட்டுமே கைவல்யம்ன்ற மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, எதுக்காக கர்மங்கள் எல்லாம் வேதம் சொல்லுது? முதல்ல எதுக்காக 8 அத்தியாயத்துல, இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8 அத்தியாயத்துல கர்மத்தையும் உபாசனையும் எதுக்கு சொல்லணும்? கர்மத்தினால பித்ருலோகம் அடையணும், உபாசனையினால பிராண உபாசனைகள்னால தேவலோகங்கள் அடையணும். அப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? ஆத்மாவை அடையிறது தான் மோட்சம் அப்படின்னா டைரக்டா ஆத்மாவை அடையிறத பத்தி சொல்லலாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறார். கேட்ட மாத்திரத்துல வந்து ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார், கர்மத்தை ஆரம்பிக்கலாமே இருக்கலாமே, உபாசனையோ கர்மத்தையோ ஆரம்பிக்காமலேயே நேரடியா வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வேதங்கள் என்ன பண்ணலாம், ஆத்ம ஞானத்தையும் டைரக்டா சொல்லலாமே அப்படின்னா இல்லப்பா, அப்படி இல்லை. இந்த கர்ம உபாசனைகள் எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமஸ்ய சம்ஸ்காரார்த்தத்வா, கோல்டன் வேர் சொல்ற, எவன் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமமா அந்த கர்மங்களையும் உபாசனைகளையும் செய்கின்றானோ அவனுக்கு அந்தக்கரண சுத்தியை உண்டு பண்றதுனால அந்தக்கரண சுத்திக்காகத்தான் இந்த கர்மங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கர்மத்தை வந்து வைக்கிறது, உபாசனையை வைக்கிறது, வேதம் வச்சது எதுக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் லோகத்தை அடையணுன்றதுக்காக வைக்கல, ஞானத்துக்கு ப்ரிப்பேர் ஆகட்டும்ன்றதுக்காக தான் சாஸ்திரங்கள் இதை சொல்லப்பட்டிருக்கு. பியூரிஃபிகேஷன் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஆத்ம பிரம்ம ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு தப்பா ஒரு கான்செப்ட் ஒன்று போட்டுருச்சு. ஒரு சுவாமி, ரொம்ப ஃபேமஸான சுவாமி சொல்லிட்டார், என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் கேட்கவே உங்களுக்கு சித்தசுத்தி உண்டாகும். ஒரு இடத்துல இல்லை, வேதாந்தம் கேட்கவே சித்தசுத்தி உண்டாகும், வைராக்கியம் உண்டாகும், விவேகம் உண்டாகும், வரவே வராது. 30-40 வருஷமா பாடம் கேட்டவங்கள்ட்ட ஒன்னும் உண்டாகல. அப்ப ஒன்னுத்துக்கு பர்பஸ் இவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மயோகம் எங்க வேலை செய்யுது? ஸ்தூல தேகத்துல, ஸ்தூல லோக்கத்துல வேலை செய்யுது. ஸ்தூல லோக்கத்திலையும் ஸ்தூல தேகத்திலையும் இருக்கிற அபிமானங்களை, ஆசைகளை விடுறதுக்காக தான் ஸ்தூலமா பண்ணக்கூடிய கர்மயோகம். உபாசனைகள் எங்க வேலை செய்யுது அப்படின்னா, உபாசனைகள் எல்லாமே மானச கர்மம். மானச கர்மம் எங்க வேலை செய்யும்? மனசுல வேலை செய்யும். மனசுல இருக்கக்கூடிய சஞ்சல தன்மைகள், வாசனைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுதான் அந்த உபாசனைகளோட பர்பஸ். அப்ப இந்த ஞானம் எங்க வேலை செய்யுது அப்படின்னா, புத்தியில வேலை செய்யுது. ஞானம் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியமும் நடக்காது. இது சிகப்பு இல்ல, இது வந்து மெரூன். அங்க ஏதாவது காரியம் நடக்குமான? எந்த காரியமும் நடக்காது. ஓ, தப்பா புரிஞ்சுட்டோம், இது சிவப்பு இல்ல மெரூன், அவ்வளவுதான். எஸ் பாஸ், ஆமோதிக்கிறது மட்டும்தான் நடக்கும். அங்க ஒன்ன வேற ஒன்னா தப்பா புரிஞ்சிருந்தோம்னா, ஆமா சரியா புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப புரிஞ்சுக்கிச்சேன், இவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்களும் நடக்கல. ஞானம் எதையும் செய்யாது. ஃபர்ஸ்ட் இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. 30-40 வருஷம் பாடம் இல்லை, கோடிக்கணக்கான ஜென்மங்கள் பாடம் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்தக்கரண சுத்தி இல்லை அப்படின்னா இது வேலை செய்யாது. அப்டக்கிள்ஸை நீக்கிறதுக்கு, பிரதிபந்தங்களை நீக்கிறதுக்கு கர்மயோகமும் உபாசனையும் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதாவது ஆச்சாரியர் இவ்வளவு தெளிவா எழுதுற. எதுக்காக சாஸ்திரங்கள் இதை வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிஷ்காமமா பண்றவனுக்கு அந்தக்கரண சுத்தி, சகாமமா பண்றவனுக்கு லோக பிராப்தி. சிம்பிள், ஒரேதான். அதுக்கப்புறம் இவன் கேட்கிறான், என்ன கேட்டீங்கன்னா, பங்க பிரக்ஷாலன நியாயம் படி பூர்வபக்ஷி கேட்கிறான், சேரை எடுத்து வாரி பூசிக்கிட்டு திரும்ப சேரை வந்து வாஷ் பண்றதுக்கு தண்ணியை தேடுறதுக்கு பதிலா கர்மத்தை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்காக திரும்ப கர்மத்தை விடணும், கர்மத்தை விட்டுட்டு நீ ஞானத்தை ஸ்வீகாரம் பண்ணுன்னு சொல்லுது. அதுக்கு ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே பண்ணாம போயிடலாமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்ப பலன். நீங்க சொல்லியிருக்கீங்க, பித்ருலோகத்துக்கு போகணும், பிரம்மலோகத்துக்கு போகணும், இதெல்லாம் அனித்தியம். சரி, கர்ம உபாசனைகள் பண்றது ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம உபாசனைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆயாச பகுலம். அப்ப ஆயாச பகுலமா இருக்கிறதுனால, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு பண்றதுனால, முயற்சி பண்ணி பண்றதுனால, அப்ப அந்த கர்மத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பிராப்தி பண்றது ரொம்ப ஈஸி தானே. அப்ப நேரடியா திரும்பவும் அவன் கேட்கிறான், நேரடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தையே சொல்லாமே சுவாமி அப்படின்னு கேட்டா, கரெக்டுப்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த இந்த விஷயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவித்யா விஷயமா இருக்கிறது. கர்மம் எப்படிப்பட்டது?
அவித்யா விஷயம். அவித்யா காம கர்ம. எங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை இருக்கும். எங்கெல்லாம் ஆசை இருக்குமோ அங்கெல்லாம் அவித்யா இருக்கும். அப்ப கர்மம் இருக்குன்னு அப்படின்னாவே கர்மத்துக்கு ஆதாரம் எது? அவித்யா, அஜ்ஞானம். அந்த அஜ்ஞான விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பலன் வந்து பாத்தீங்கன்னா அல்பமா இருக்கிறதுனால அது தோஷத்தை உடையதா பந்த ரூபமா இருக்கு அந்த கர்மம். யாருக்கு யாருக்கு பந்தமா இருக்கு? சகாமஸ்து. யாரு காமத்தை உடையவனா இருக்கானோ, சகாம புருஷனா இருக்கானோ, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு யார் யாரெல்லாம் எந்தெந்த கர்மத்தை பண்றாங்களோ அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை பந்தப்படுத்துகின்றது. அல்ப பலனை கொடுத்து அது பந்தப்படுத்துது. காலை கட்டி திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும். காமானிய காமயதே மந்தியமானக ச காமபேரி ஜாயத்தே தத்திர தத்திர. முண்டகோபனிஷத்துல 3:2 சொல்லியிருக்கு. எவன் எவன் எதை எதை ஆசைப்பட்டு கர்மத்தை செய்கிறானோ அவனவன் அந்தந்த பலன்களை அடைவதற்காக அந்தந்த லோக்கங்களை அடைகின்றான். அப்ப பிறவிக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம், காமிய கர்மம், காமப்பட்டு ஆசைப்பட்டு பண்ற கர்மம். அதே அடுத்தது சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இதினு காமயமானக, இந்த விதமா ஆசைப்படுபவனுக்கு ஜென்மமானது சித்திக்குது அப்படின்னு வேற ஒரு சுருதியும் சொல்லுது. அதே கர்மத்தை எவன் நிஷ்காமமா பண்றானோ அவனுக்கு நிஷ்காமசிய, நிஷ்காமமா பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்ப பலனும் உண்டாகிறது இல்ல, அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதும் இல்லை. அப்ப அவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா தஸ்ய தூ சம்ஸ்காரார்த்தானி ஏவ கர்மாணி பவந்தி. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரத்தை அந்த கரண சுத்தியை கொடுத்து சமத்துவம் யோக உச்சியத்தை கீதால சொல்ல போறோம். மனசை வந்து பாத்தீங்கன்னா சமநிலை, எந்த லாப நஷ்டம் எது நடந்தாலும் மனசு வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா ஒரே மாதிரி இருக்கிற சமநிலை கர்ம யோகத்தினால கிடைக்குது. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காம உபாசனையினால வந்து பாத்தீங்கன்னா சமாதானம், சமத்துல ஆரம்பிச்சு சமாதானம்னு சொல்லக்கூடிய சமாதி வரைக்கும் அவனுக்கு ஈஸ்வர உபாசனையினால சித்திக்கும். சமாதானம் சொல்றது சமாதி, சமாதி சட்ட சம்பத்தி, சமம் தமம் உப்பரது திதிக்ஷா சிரத்தா சமாதானம். அந்த சமாதானத்துக்கு பேரு சமாதி. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுனால ஓங்கார உபாசனை, பிராண உபாசனைகள்லாம் பண்றதுனால கிடைக்கும். ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லோக பிராப்தி, ஆசைப்படலை அப்படின்னா நிஷ்காமமா இருக்கிறவனுக்கு அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா சமநிலை அடைஞ்சு சமாதி அடைஞ்சு சொச்சமா இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தன் நிர்வர்த்தக ஆசிரிய பிராண விஞ்ஞான சகித்தாங்க. அப்ப நிஷ்காம புருஷனுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமங்களும் உபாசனைகளும் அதை அனுஷ்டானம் பண்ணி சித்தசுத்தி அடைகிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றன வேதத்தில். அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஏகப்பட்ட அப்டக்கிள், காலை பிடிச்சி இருக்குது, கையை பிடிச்சி இருக்குது, எல்லாம் பாடத்துக்கே ஒழுங்கா வர முடியாம தவிக்கிறோம். அதுக்கப்புறம் சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையில கொண்டு வர முடியல. 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பாதியில முக்காவாசி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி 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 ஃபேமிலியை விட்டா வந்து வெளியில சுத்தி இருக்கிற பந்தங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் அது என்ன, சொசைட்டினா வேற எதுவும் இல்லை, சொந்த பந்தம். ஒண்ணு காலை இருக்குது, ஒன்னு கையை இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, மூச்சு விட முடியல நம்மளால. பையனுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நான் அப்படின்னு சொந்த நிக்க முடியுதானே? நிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் வெளியில அப்டிக்கல் இருக்கோ அவங்களா கர்மயோகம் இன்னும் பண்ணலன்னு அர்த்தம். கர்மயோகமே மனசுல தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நித்தியம் கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி, எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்றேன், பண்றதே இல்லை, எல்லாம் செல்ஃபிஷா உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உபாசனை ரொம்ப அல்பம். உபாசனைன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்பமா இருக்கு. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா சித்தசுத்தி உண்டாகும்? சித்தசுத்தி உண்டாகலன்னா வெளியில இருக்கிறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. செருப்பு தான் போட்டுக்கலாம் முடிய நம்ம முள்ளு காட்டுக்குள்ளார போகும்போது காட்டிய வனத்தையே புஷ்பவனமா மாற்ற முடியாது. அப்ப நம்ம மனசை வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்துறதுக்கு செருப்பு போட்டுக்கிற மாதிரி, செப்பல் போட்டுட்டு நம்ம காட்டுக்குள்ள ஈஸியா போகலாம். அது மாதிரி நிஷ்காமியம்ன்ற ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லபடியா அந்த சொசைட்டில இருக்க முடியும். இது எதுவுமே பாதிக்காம நம்ம ஆத்ம ஞானத்து பக்கம் நல்லா சிந்தனை பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த நிஷ்காமிய கர்மயோகம், நிஷ்காமிய உபாசனை இல்லாமையே போச்சு, மொத்தமே இல்லாம போச்சு. எனக்கு தெரியும் யார் யார் எவ்வளவு பண்றோன்றது எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தோட ப்ராப்ளம் அதுதான். அப்ப அவங்களுக்காக தான் இந்த கர்மங்களும் பிராண உபாசனைகளும் அவங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒருத்தன் லோகத்தை பிராப்தி பண்றவன் ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான்.
நிஷ்காமியமா பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி உண்டாகுது. அது மூலமா ஒருத்தனுக்கு வந்து ஆத்ம ஞானம் சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு நல்ல அந்த கரண சுத்தியோட ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேவயாஜி ஸ்ரேயான் ஆத்மயாஜீவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவயாஜி ஸ்ரேயான் ஆத்மயாஜீவா. ஸ்ரேயான் ஆத்மயாஜீவா. தேவதைகளை பூஜை பண்றான்ல அவனுக்கு பேரு தேவயாஜின்னு பேரு. யஜனம், யஜனம்னா பூஜனம்னு அர்த்தம். யாஜினா பூஜை பண்றவன் அர்த்தம். அப்ப எவன் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்கானோ, ஐயோ ஃபேஸ்புக்கை திறந்தா எனக்கு வந்து நிறைய ஐயங்காரங்கள் தான் என்னோட ஃபேஸ்புக் ஃபுல்லா ரொம்ப ஃபுல்லா திருப்பதியில இருந்து ஆரம்பிச்சு எங்க பூஜை என்னெல்லாம் நடக்குதோ காலையில இருந்து பார்த்தா நான் எதை திறந்தாலும் எனக்கு அதே தான் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சின்சியர், எல்லாம் ரொம்ப சின்சியர். ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூஜை வந்து பாத்தீங்கன்னா ஆயாச பகுலம். ஐயோ அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி என்னோட ஃபேஸ்புக்கை திறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அபிஷேகங்களா இருக்கும். எல்லா தேவதைக்கும் நல்லா முயற்சி பண்ணி பண்றாங்க. அப்ப அந்த பூஜைகளை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா எது சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பூஜைகளை காட்டிலும் விக்கிரக ஆராதனைகளை காட்டிலும் இந்த ஆத்மாவை எவன் பூஜிக்கிறானோ அந்த ஆத்ம பூஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இது உபக்கிரமிய ஆத்மயாஜித்து கரோதி. இந்த ஆத்மாவை பூஜனை பண்றான் யாரு? இப்ப நம்ம டெய்லி ஆத்மாவை பூஜை பண்றோம், ஆனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணல. இது ப்ராப்ளம். 30 வருஷமா என்ன பண்ணிருப்போம், ஆத்மா நிறைய பேர் வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணல, ஆனா வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆச்சாரியர் சொல்றார், ஆத்மய பூஜனம் பண்றவன் என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன பண்ணணும்? இதம்மே அனேன அங்கம் சம்ஸ்கிரியதே இதி. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணிட்டோம்? லௌகிகமான கர்மா, நம்ம சுயநலமா இருக்கிற கர்மாவெல்லாம் பண்ணோம். உபாசனையை பண்ணாம ஊர்ல இருக்க சிந்தனை எல்லாம் பண்ணோம். சொந்த பந்தத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதாவது பலன் கிடைச்சதா? ஒரு பலனும் கிடைக்காது. கண்டிஷன் என்ன ஆச்சாரியார் சொல்றாரு? இந்த கர்மமானது இதம்மே அனேன அங்கம் சம்ஸ்கிரியதே இது. இந்த கர்மத்தினால் என்னுடைய அங்கங்கள் பவித்திரமாகட்டும், சுத்தீகரணம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமகா யஜ்யங்களை என்ன பண்ணும்? கிரகஸ்தனா இருக்கிறோம், பஞ்சமகா யஜ்யங்களை நித்தியம் அவசியம் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணியே ஆகணும். ஜாபுக்கு போறோம்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒய்தானே ஆகணும், வேற வழி இல்லையே. அட்டண்டன்ஸ் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஆபீஸ்க்கு வந்து போய் சம்பளத்துக்காக வேலை பார்க்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த கண்டிஷன் இருக்குல்ல, நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மங்கள் என்னுடைய அங்கங்களை சுத்தப்படுத்தட்டும், என்னுடைய மனசையும் என்னுடைய அங்கங்களையும் சுத்தப்படுத்தட்டும், காமக்ரோத லோபங்கள் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பூஜை பண்றவன் என்ன பண்றான்? சம்ஸ்காரார்த்தம் ஏவ கர்மாணி இது வாஜசனியேகே. இது மாதிரி பிருகதாரண்யக உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அப்ப ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேதாந்த சிரவணத்தை பண்ணிக்கிட்டே கூடவே என்ன பண்ணணும்? சகாமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் ப்ராப்ளம். வேதாந்தம் கேட்டுக்கிட்டே எனக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பிராயஷ்சித்த பூஜை, காமிய பூஜை, எல்லாம் காமம் காமம் காமம். எங்க போனாலும் இது வேணும், அது வேணும், இது சரியாகணும், அது சரியாகணும். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கரண சுத்தி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு. எனக்கு நல்லதே வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேதாந்தம் சொல்லுது நல்லது கெட்டது ரெண்டுமே பொய், ரெண்டுத்தையும் தாண்டி வா அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகவான்கிட்ட இருந்து எனக்கு பாசிட்டிவாவே நான் இஷ்டப்பட்டதையே வேணும், நான் இஷ்டப்பட்டதே நடக்கணும் அப்படின்றோம். கொஞ்சம் கூட புத்தியை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி என்ன கர்மா பண்ணிருக்கோமோ அந்த கர்மங்களோட பலன் தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்தம் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கர்மத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது. இது புரியாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸ்வரன் மேல நமக்கு பக்தியே இல்லை, யாருக்கும் பக்தி இல்லை. ஈஸ்வர பக்தி முதல்ல ஆரம்பிக்கும் போது இருக்கணும். அதுதான் நிர்குணமா பரிணமிக்குது. ஈஸ்வர பக்தியே இல்லை, ஈஸ்வரன் மேல நம்பிக்கையே இல்லை. என்ன கொடுக்குறாரு ஈஸ்வரன், நல்லா தான் பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா எதுவும் கேட்க மாட்டோம். இதை கூட அதை கூட இதை கூட அதை கூட இதை சரி பண்ணு அதை சரி பண்ணு பகவானே
எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாவே நடக்கணும். எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் நல்லா நடக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கணும், என் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சீட்டு கிடைக்கணும், ஒரே லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேர குழந்தை நல்லா இருக்கணும், பேர குழந்தைக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், போயிட்டே இருக்கு. ஏகப்பட்ட லிஸ்ட், எனக்கு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும். அப்ப நிஷ்காமியமே இல்லை. அப்ப எப்படி சுத்தி ஆகும்? அப்ப கருமத்தை பண்ணணும். ஆனா அந்த கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசிரம கருமத்தை நல்லா பண்ணணும். பஞ்சமகா யஜ்யங்களையும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். அதான் சொல்றேன்ல, கருமங்கள் எதுக்காக? அதான் இங்க சொல்லுது. ஆத்மயாஜி என்ன பண்றான் அப்படிங்கிற, ஆத்மாவை பூஜிப்பவன் என்ன பண்றான்? இந்த கருமத்தினால் என்னுடைய அந்த கரணம் சுத்தியாகட்டும், இந்த கருமத்தினால் என்னுடைய அங்கங்கள் சுத்தியாகட்டும் அப்படின்னு சம்ஸ்காரம் உண்டாகிறதுக்காக, சம்ஸ்காரம்னா சுத்திகரணம் உண்டாகிறதுக்காக கர்மங்களானது சொல்லப்பட்டிருக்கு வாஜசேனியத்துல. அது மட்டும் இல்ல, அடுத்த மந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு, மனுஸ்மிருதியில இருக்கு. மகா யஜ்ஞைஸ்ச யஜ்ஞைஸ்ச பிராமியம் கிரியதே தனுகோ. இந்த சரீரத்துக்கு பேரு யஜ்ஞசாலான்னு பேரு. இது ஒரு பெரிய சரீரம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம் நடந்துகிட்டே இருக்கு, யஜ்ஞசாலா இது. இந்த இந்த நெஞ்சு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுல சாந்தோக்கியத்துல வர்ணனை இருக்கு. இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி தான் வேதி. வேதினா என்னது? அக்னிய மூட்டுற இடம் இது. இதுக்கு மேலதான் யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு, சதா காலமும் யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு இந்த தேகத்துல. சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஐடியா சொல்லிட்டு, போடுற சாப்பாடும் வந்து ஆகுதி. அதே மாதிரி வந்து சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியா சொல்லப்பட்டிருக்கு. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் ஆகுதி. சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் விஷயங்கள் எல்லாம் ஆகுதி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய் வழியா எல்லாம் ஆகுதி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. பெரிய யஜ்யம் 24 மணி நேரமும் இந்த சரீரத்துல வந்து யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு. மகா யஜ்ஞஸ்ச, இது பெரிய யஜ்ஞசாலா. இந்த யஜ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, யஜ்யத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம ஞானத்தை அடையிறதுக்கான யோக்கியதா நடக்குது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா நம்ம பண்றோம், பாவிக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் ஈஸ்வர பூஜையா நினைச்சு நம்ம எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? பிரம்ம ஞானத்துக்கு யோக்கியத்தை அடையிறதுக்கான தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அந்த சரீரத்துக்கு உண்டு பண்ணுது, மனசுக்கு உண்டு பண்ணுது. மகா யஜ்ஞஸ்ச யஜ்ஞஸ்ய பிராமியம் கிரியதே தனுகு. தனுகுனா சரீரம். இந்த தனுகுல வந்து சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமியம்னா பிரம்ம பிராப்தி யோக்கியதார்த்தம். பிரம்மத்தை பிராப்தி பண்றதுக்கான யோக்கியதைய இந்த யஜ்யத்தை நம்ம பண்றது மூலமா, நிஷ்காமிய கர்ம உபாசனைகள் பண்றது மூலமா இந்த இந்த தேகத்துக்கு பிரம்ம தன்மையை அடையிறதுக்கு யோக்கியத்தையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. சகாமமா பண்ணா அவ்வளவுதான், நாசமா தான் போகும். சகாமமா நாசம்னா என்ன அர்த்தம்? பிறந்து இறந்து திரும்ப சம்சாரத்திலேயே திரும்ப அடுத்த ஜென்மம், மனுஷ ஜென்மம் எப்ப கிடைக்கும்னு தெரியவே தெரியாது. எல்லாம் குழந்தை குட்டியே கேட்டுக்கிட்டே இருக்க, திரும்ப அடுத்த ஜென்மத்திலும் குழந்தை குட்டியோட இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். குழந்தை குட்டிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அடுத்த ஜென்மத்திலும் குழந்தை குட்டியோட இன்னும் 1000 ஜென்மத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்திலும் திரும்ப இவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பிரார்த்தனை பண்றது? இருக்கிறவங்களை பத்தியும் பிரார்த்தனை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க கர்மத்தை படி தான் நடக்க போகுது. கர்மத்துக்கு மீறி ஒரு எம்எம் கூட எக்ஸ்ட்ரா நடக்கவே போறது இல்லை. பிக்ஸ் ஆனது எல்லாமே. ஒவ்வொருத்தரும் வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப வரம் வாங்கிட்டு வந்ததுல புத்திசாலியா இருக்கிறவன் வரத்தை மாத்த முடியாது சாகர காலம் வரைக்கும். இதுக்குதான் புராணத்தை படிக்கணும், இதிகாசத்தை படிக்கணும்ன்றது. மகாபாரதம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா தியரி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு பலன். எந்த கேரக்டருக்கு யாருக்கு எது நடந்தாலும் கர்மம், எல்லாமே கர்மம். பார்வதியே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தபஸ் பண்ணி ஆகணும் காஞ்சிபுரத்துக்கு வந்து. குந்தி தேவியா இருந்தாலும், பெரிய மகாராணியா இருந்தாலும் அலையணும், இடம் இல்லாம, நிக்கிறதுக்கு இடம் இல்லாம. ஹரிச்சந்திரனா இருந்தாலும், மகாராஜாவா இருந்தாலும் புனை எரிக்கிற வெட்டியான் வேலை பார்த்தாகணும், வேற வழி இல்லை. கர்மத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாது யாரா இருந்தாலும். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புராணங்கள்லாம் இதிகாசத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தருக்கு என்ன அறிவு உண்டாகணும்? எதுவும் மாற்ற முடியாது. மாத்துறதா இருந்தா எதை மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாமி கர்மத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். ஃபியூச்சர்ல நடக்க வேண்டியதை மாற்ற முடியும். இப்ப நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ண கர்மத்தோட ஈல்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜீவரும் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே பிராரப்தம். அப்ப புதுசா ஏதாவது மாத்தலாமா? நீங்க பண்றது எல்லாமே ஆகாமி. நீங்க பண்ற பூஜைகள், தேடுதல் எல்லாமே, நீங்க பண்ற கர்மா எல்லாமே ஆகாமியில உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்து பலனை கொடுக்கும்.
அப்ப ஜென்மம் வேணாம்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும்? ஆசையே ஃபர்ஸ்ட் படக்கூடாது. எதுவும் வேணாம் சாமி, ஒன்னு அடைஞ்சா போதும், ஆத்மாவை அடைஞ்சா போதும் அப்படின்னு இது பண்ணணும். அப்போ இந்த யஜ்யசாலையில, இந்த தேகம்ன்ற யஜ்யசாலையில வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நிஷ்காமியமா கர்மயோகம் பண்றோம், யஜ்யம் பண்றோம்னு அர்த்தம். யஜ்யன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதி சந்தி. யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மம்னு அர்த்தம். எந்த கர்மம் பண்ணாலும் அது ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு யார் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு அந்த கர்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ண சுத்தியை கொடுத்து பிரம்மத்தை பிராப்தி பண்றதுக்கான யோக்கியத்தையை கொடுக்கின்றது. இல்லைன்னா யோக்கியத்தை வரவே வராது. 1000 ஜென்மம் வேதாந்தம் கேட்டாலும் அந்த யோக்கியத்தை வராது. கேட்டுக்கிட்டு இருப்போம், சப்தம் உள்ள போகும், உள்ள போகவே போகாது, பிரதிபந்தம் இருக்கும், தடை இருந்துகிட்டே இருக்கும், உள்ளேயே போகாது, அதை நிற்க முடியாது, பாவிக்க முடியாது. அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கவே முடியாது. காலை பிடிச்சி கையை பிடிச்சி எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். எதுல மோக வயப்பட்டமோ அந்த மோகம் வந்து நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும் கீழே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தியாதி. அது மட்டும் இல்ல, கீதாலையும் சொல்லியிருக்கு, யஜ்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா இத்தியாதி ஸ்மிருதேச்ச. வேதத்திலையும் ஸ்ருதிகள்லையும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள்லையும் இருக்கு. அதே மாதிரி கீதாலையும் கீதாச்சாரியா சொல்றாரு, யஜ்யமும் தானமும் தபசும் மனிதர்களை பவித்திரம் பண்ணக்கூடியவை. எப்படி பண்ணா? ஆசை இல்லாமல் பண்ணா. ஏதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதி சந்தி யஜ்யேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. அப்ப யஜ்யம் தானம் தபஸை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ணணும். இப்ப ஓப்பனா சொல்றேனே, நிறைய பேர் மேல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தர்மம் பண்ணலையோ அவங்க மேல எனக்கு வெளியில பேசி வச்சுக்கணும். யார் மேலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுல 2-3 பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல பிடிப்போட வந்தா பண்றாங்க. பைசாவை கீழே இறக்க மாட்டோம், வேணும்னா பர்ஸை திறக்கவே மாட்டோம். பர்ஸை திறந்தா புண்ணியம் வந்துடும். நிஷ்காமிய கர்மம் பண்ணி புண்ணியம் வந்துடும், லிபரேஷன் கிடைச்சிடும். தனத்துக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு, புண்ணியம் இருக்கு. நிறைய பேரோட தனம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பண்றது கூட கையில இருந்தா கூட அவுக்கிறதுக்கு வந்து மனசு இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கூட யாரும் கணக்கு பண்ணிக்கிட்டே ஜீவனம் ஃபுல்லா கணக்கு பண்ணிக்கிட்டே வித்த லோபேன மூடம் கட்டோபனிஷத்து சொல்றது. நச்சிகேதஸ் கேட்கறான், நச்சிகேதஸ்ட வந்து ஆச்சாரியா சொல்றாரு, நான் ஃபுல்லா தனத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் கேட்கறான் வந்து, தனத்தினால எவனாவது திருப்தி ஆவானா? வித்தேன தர்ப்பணியோ ந மனுஷா. இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா தனத்தினால திருப்தியே அடைய மாட்டான், கொடுக்கவே மாட்டான், ஈயவே மாட்டான். ஏதாவது தர்ம காரியங்கள்ல பிரவருத்தி பண்ணுவோமா? பிரவருத்தி பண்ணாதானே அந்த கர்மம் சுத்தியாகும். அதுக்காக கர்ம உபாசனைகள் வச்சிருக்கு. கர்மத்தை பிரவருத்தியே பண்ண மாட்டோம். ஏன்னா கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்றோம்? செல்ஃபிஷான கர்மங்களுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே போறோம். செல்ஃபிஷான கர்மங்களுக்கு மட்டும் பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் திருவண்ணாமலைக்கு வருவாங்க யாராவது, நான் வந்து சுவாமி அங்கிருந்து வரேன் இங்க இருந்து வரேன்னு வருவாங்க. எவ்வளவு செலவு பண்ணிட்டு வருவாங்க. வந்து ஹோட்டல்ல தங்கி 4 நாள் 3 நாள் 5 நாள் தங்கி 3 ஸ்டார் ஹோட்டல்ல எதையாவது நல்லா தங்குவாங்க. தனக்காக நிறைய செலவு பண்ணிப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தர்ம காரியம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. புண்ணியம் கிடைச்சிடும். எதுக்கு புண்ணியம்? நானே வச்சுக்கிட்டு நானே அனுபவிக்கணும். நான் தான் யோசிப்பேன். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவாங்க, ஒரு 500 ரூபாய் தானம் பண்ண மாட்டாங்க. என்ன ஆயிரும்? அப்ப எப்படி புண்ணியம் கிடைக்கும்? சரீரத்தினால என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம ஈஸ்வரனுக்காக பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ணல. சேவா பண்ணிருக்கோமா சரீரத்துல இருந்து? நான் தான் யோசிக்கிறேன். வரவங்க வந்து பாத்தீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்கி சுவாமி ஒரு அன்னதானம் பண்ணுவோம் அப்படின்ட்டு காய்கறி வெட்டி அதெல்லாம் பக்குவப்படுத்தி வீட்டுக்கெல்லாம் சமைக்கிறோம்ல. எல்லாம் என்னைக்காவது சொசைட்டில இருக்கிற ஈஸ்வரனுக்காக, ஈஸ்வரனா எல்லாம் இருக்காரு விராட் அப்படின்னு நினைச்சு என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானத்துக்கு இறங்கி உடம்பு கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிருப்போமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ண மாட்டேன், யாருக்காகவும் பண்ண மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கரணம் இந்த சரீரம் எப்படி சுத்தி ஆகும், இந்த இருக்கக்கூடிய தோஷங்கள் எப்படி போகும்? பணத்தை சம்பாதிக்கிறதுனால தோஷங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த தோஷம் எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? அந்த தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அனுபவிக்க வேண்டியதுதான். இதுக்காக தான் கர்மா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்மாவோட அர்த்தமே, நிஷ்காமிய கர்மத்தோட அர்த்தமே, ஒரு பக்கம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே தோஷத்தோட இருக்கு. நம்ம சம்பாதிச்ச பணம், பேங்க்ல போட்டு வச்சிருக்க பணம் எல்லாத்திலையும் தோஷம் கலந்துருக்கு. அந்த தோஷம் என்னது? ஒரே பற்றுதல் தான், மோகம். மோகம் போகவே போகாது. அதுக்காக நிஷ்காமிய கர்மம் பண்ணியே ஆகணும். யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வேதாந்திகள் ஸ்பெஷலா நான் பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில வேதாந்திகள் யாருமே அன்னதானமோ இல்ல இந்த பௌர்ணமி தீபமோ பௌர்ணமியோ இது மாதிரி காரியங்கள் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் பண்றது இல்லை.
ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் உள்ள இறங்கி அந்த கரண சுத்திக்காக வந்து ஈஸ்வரார்ப்பணம்னு அவங்க தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். ஆனா ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்து பக்கம் வந்தவங்க யாரும் ஒரு நயா பைசாவை வந்து பாத்தீங்கன்னா இறக்குறதே இல்லை. பர்ஸை பிரிக்கவே மாட்டோம். இல்லை வந்து கேட்டா கூட வந்து நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம். கடவுளா வந்து 10 பேர் அனுப்பி வைப்பார், நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைப்பார், வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ரமணாசிரமம் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்ப்போம், சுத்தி இருக்கிறதா என்ன நடக்குதுன்னு. ஆத்ம தியானம் எப்படி சித்திக்கும் யோசிச்சு பாருங்க. வருஷக்கணக்கா பண்ணாலும் தியாகம் எப்படி சித்திக்கும்? இது மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மித்யா, இது மொத்தமும் பொய்யானது, இந்த சொசைட்டி மொத்தமும் பொய்யானது, தேகம் பொய்யானது அப்படின்னு வந்து ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா, சர்வாத்ம பாவம் உண்டாகணும் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானம், நானே எல்லாமா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகணும்னா இந்த கருவம் இல்லாம உங்களால முடியவே முடியாது. என்ன வருஷங்கள் கேட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் யஜ்ஞார்த்தமா பண்ணணும். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு யஜ்யம் நடக்குது அப்படின்னு யஜ்யமா பூஜையா வந்து பாத்தீங்கன்னா அந்த சான்ஸை பயன்படுத்தும் போது அது வந்து என்ன பண்ணுது, அந்த நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாத்தையும் போக்கி சுத்தப்படுத்தி ஞானத்துக்கு தயார்படுத்துது. இது கர்மத்தோட சொல்லியாச்சு. அடுத்த பேராகிராஃப் வந்து பிராணாதி விஞ்ஞானம் 376வது பேஜ். 376வது பேஜ்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது முதல் பேராகிராஃபுக்கு தமிழ்ல சொல்றேன். உபாசனைகள் என்ன பண்ணுது சாமி? இப்ப நல்லா தெரிஞ்சுங்க. எங்கேயாவது சொல்லுவாங்க சாமி வந்து பரமஹம்சானந்தா வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாரு. பிரமாணம் இல்லாமலாம் சொல்லலைங்க. ஒவ்வொரு பாஷ்யத்தையும் சம்பந்த பாஷ்யத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்கர் ரொம்ப கிளியரா எழுதுவார். கர்மம் எதுக்கு? நிஷ்காமியமா பண்றது. காமியமா பண்றத வந்து பாத்தீங்கன்னா காமியம் சதா வருஜையே. காமிய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுவா இருக்கிறவன், இந்த மோட்சத்தை விரும்புறவன் காமிய கர்மங்களை பண்ணவே கூடாது சொல்லியிருக்கு. சதா வருஜையே, எப்பவுமே பண்ணாதன். பிராயஷ்சித்தத்தையும் காமியத்தையும் பண்ணவே பண்ணாது. அப்ப எப்படி பண்ணணும்? கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் 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 ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணுங்க. ஈஸ்வரார்ப்பணம் சொல்லி எல்லாத்தையும் தனக்காக பண்ணிக்கூடாது, அது ஈஸ்வரார்ப்பணம் இல்லை. எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் சொல்லிட்டு தனக்காகவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா தன்னோட சுயநலத்துக்காகவே. ஈஸ்வர பூஜை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மொத்த பிரபஞ்சமே விராட்டு, மொத்த பிரபஞ்சமும் விராட்டு. ஈஸ்வர உபாசனை வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாஜத்துக்கு வந்து இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் பண்றமே, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய யஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். கஷ்டப்படுற மனுஷங்களுக்கெல்லாம் பண்றது, இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல முக்கியமான தர்மம். அப்ப கர்மங்களை பண்றது எதுக்காகனா நிஷ்காமியத்துக்காக தான் கர்மம். நிஷ்காமிய கர்மத்தை தான் சாஸ்திரம் பிரிஸ்கிரைப் பண்ணுது. சரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உபாசனை. பரமஹம்சானந்தா அவரு எதையும் உபாசிக்கணும்னு சொல்றாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனீங்கன்னாலும் உபாசனை இருக்க. தமிழ்நாட்டுல தேடி பார்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வேதாந்தியும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையே சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் டாப் லெவல்ல நீங்க பிரம்மன்னே டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். வீட்டுக்கு போனீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. யாரும் உபாயத்தை சொல்றதே இல்லை. உபேயம் சொல்லக்கூடிய லட்சியத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், பிராணாதி விஞ்ஞானம் ச, கர்மத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா உபாசனா. இங்க பிராணாதி விஞ்ஞானம்னா என்னது? நிறைய சொல்றோம். மனோ பிரம்மேதி உபாசித்த, மனதை பிரம்மம் என்று உபாசனை செய். பிராண பிரம்மேதி உபாசித்த, பிராணனை பிரம்மம் என்று உபாசனை செய். வாக் பிரம்மேதி உபாசித்த, இந்த வாக்கை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இதெல்லாம் வாக்கு. வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய். சப்தத்தை காலையில் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓம் 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 சொல்லுங்க அப்படின்னா ஓங்காரம் தான் பிரம்மம். தஸ்ய வாச்சக பிரணவக, ஈஸ்வரனோட பேர் வந்து ஓங்காரம் அப்படின்னு சொல்றோம். ராம் 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 பேர் தானே அது. அதுக்கு பேர் என்னது? சப்த பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்தன்னு பேர். இது மாதிரி வாக்கை உபாசனை பண்றது, வெளியில இருக்கிற தேவதை ரூபங்களை உபாசிக்கிறது, தியானம் பண்றது. அதே மாதிரி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து மனசுல வந்து ஈஸ்வரனை தியானம் பண்றது. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்று பாவிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரே வார்த்தையில சொன்னீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், பிராண ஆதி விஞ்ஞான. பிராணனை உபாசிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு மனசை உபாசிக்கிறதுல இருந்து, வாக்கை உபாசிக்கிறதுல இருந்து, சப்தங்களை வந்து நாம ஜபங்களை பண்றதுல இருந்து, இந்த உபாசனைகள்னா என்ன அர்த்தம்? மானசம் கர்ம உட்கார்ந்து. உபாசனைக்கு அர்த்தம் என்னது?
ஒரே தாட்டை திரும்ப 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 சொல்றது அபியாச யோகம். காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன்ல கீதா, திரும்ப 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 அதையே ஒரே தாட்டை வந்து ஈஸ்வரனோட தாட்டை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட வந்து உபாசனைகள் மூலமா கேவலம் கர்ம சமுச்சிதம்பா, வெறும் பிராண உபாசனையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கர்ம சமுச்சிதம்பா, கர்மத்தோடு சேர்ந்து பிராண உபாசனை, கர்மத்தோட சேர்ந்த உபாசனைகளோ இல்ல கர்மத்தோட சேராத வெறும் உபாசனைகளோ. நம்ம காலையில என்ன பண்றோம்? கர்மம் இல்லாத உபாசனை பண்றோம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற உபாசனையும் பிராண உபாசனை தான். பிராண பிரணவ உபாசனா காலையில பண்ற உபாசனைக்கு பேரு. யாராவது கேட்பாங்க என்ன உபாசனை பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் லென்த் பண்றோம் தெரியுங்களா? ரேச்சக பிராணாயாமம் போயிட்டு இருக்கு. அந்த லென்த் பண்ணும் போது அதுலதான் நீங்க கவனம் கொடுக்குறீங்க, கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அந்த இடத்துல தான் ஓன்னு இருக்கிறீங்களா? அது என்ன பிராணம் தானே அது. அதை கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? அப்போ சப்தத்துல கான்சென்ட்ரேட் பண்றீங்களா இல்ல வந்து பிராணன்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? சப்தமும் பிராணனும் ஒன்னாயிதான் அங்க சப்தமா வருது. பிராணன் தான் சப்தமா வருது. அப்போ நம்ம பண்ற காலையில பண்ற உபாசனை என்ன பேரு? பிராண பிரணவ உபாசனை. அதுக்கு பேர் தான் நாதானுசந்தானம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் தான் அபியாச யோகம்னு பேரு, ஓங்கார உபாசனான்னு பேரு. அப்ப இந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தனிச்சு பண்றோம். அதுக்கு என்ன பேருனா கர்ம நிரபேட்ச உபாசனான்னு பேரு. கர்ம நிரபேட்ச உபாசனையை நம்ம பண்றோம். கர்ம நிரபேட்சனா எந்த கர்மமும் இல்லாம சுதந்திரமா இந்த உபாசனையை பண்ண முடியும். இது இல்லாம வேதாந்தத்துல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இதுல வேதத்துல பூர்வ பாகத்துல கர்மத்தோடு சேர்ந்து பண்ணக்கூடிய பிராண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண உபாசனையை விதவிதமான பிராண உபாசனைகளை பாவிக்கிறது. காயத்ரியில வந்து பாத்தீங்கன்னா 4வது பாதம் நல்லா வந்து காயத்ரியை வந்து சந்தியாவந்தனத்தை பண்ணதுக்கு பிறகு காயத்ரியில வந்து 4வது பாதம் சதுர்த்த பாதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சதுர்த்த பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ற விதி இருக்கு. காயத்ரி உபாசனம்ன்றது கர்மத்தோடு கூடிய உபாசனை. இப்ப நீங்களும் நானும் பண்ண முடியாது. நான் சன்னியாசி, எனக்கு சந்தியாவந்தனம் காயத்ரியே இல்லாம போச்சு. இப்ப நிறைய ஸ்திரீகள் இருக்கீங்க, உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமி நிறைய பேர் இருக்கீங்க, அதே மாதிரி ஸ்திரீகளா இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் காயத்ரி இல்லை. காயத்ரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இப்ப நம்ம பண்ற ஓங்கார உபாசனை மாதிரியே பிராண உபாசனைய காயத்ரி உபாசனான்னு பேர். காயத்ரி உபாசனான்னு என்ன அர்த்தம்? பிராண உபாசனா. அது எப்படிப்பட்டது? கர்மத்தோடு சேர்ந்தது. சந்தியாவந்தனம்ன்ற கர்மத்தை பண்ணிட்டு அதோட அட்டாச்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை பண்றது. இந்த ஓங்கார உபாசனை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க ஓங்கார உபாசனை கர்மம் இல்லாம சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனை பிராண உபாசனை தான் இது. அப்போ பிராண உபாசனைய கர்மத்தோடு சேர்ந்து பண்ணலாம், கர்மத்தோட சேராம தனிச்சும் பண்ணலாம். அதான் இங்க ஆச்சரிய சொல்ற. பிராணாதி விஜானம் கேவலம். பிராணாதி விஜானம் வெறும் பிராணாதி விஜானம், வெறும் உபாசனை, கர்மம் இல்லாத உபாசனை. அல்லது வந்து பாத்தீங்கன்னா கர்ம சமுச்சிதம்பா, அல்லது கர்மத்தோட சேர்ந்த உபாசனைகள். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு சகாமஸ்ய, யாரு காமத்தோட பண்றானோ, காமத்தோட எவன் ஆசையோடு எவன் பண்றானோ, சகாமஸ்ய காமத்தோடு பண்றவனுக்கு பிராணாத்ம பிராப்தி அர்த்தமேவ பவதி. இந்த பிராண உபாசனையை பண்றதுனால என்ன கிடைக்கும் சுவாமி? என்ன கிடைக்கும்? வித்யா தேவலோகா. தேவலோகம்னா என்னது? மக ஜன தப சத்தியம். மொத்தம் 4 லோகங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவலோகம்னு பேர். இங்க யாரு எந்த விதமா அந்த பிராண உபாசனைகளை ஆசையோடு பண்ணியிருக்கானோ, நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல விதவிதமான ஆசைகள். இந்த உபாசனை பண்றவங்களுக்கும் விதவிதமான பிராண உபாசனை பண்றவங்களுக்கு விதவிதமான ஆசைகள் இருக்கு. அப்ப ஆசையோடு அவன் பிராண உபாசனையை பண்ணும்போது அந்த 4 லோகங்கள்ல அங்கேயும் தாரதமியம் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவன் பண்ண காசுக்கு ஏற்ற தோசை மாதிரி உபாசனைக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வந்து பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். பிராணாத்ம பிராப்தி அர்த்தமேவ பவதி. அவன் என்ன ஆகிறான்? பிராணஸ்வரூபத்தை அடைகின்றான். ஹிரண்ய கர்ப்பர் தான் பிராணன்னு பேரு. சமஷ்டி பிராணன் ஹிரண்ய கர்ப்பர், காஸ்மிக் பிராணன், விஷ்ணு அப்படின்னு பேரு. அவரோட வேற வேற ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும்.
அப்போ இன்னும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, இவன் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக அந்தந்த தேவதா ரூபத்தை எடுப்பான், பிராணாத்ம பாவத்தை அடைவான். உச்சம் எது? பிராணாத்ம பாவத்துல உச்சம் எது அப்படின்னா, லாஸ்ட் ஃபைனல் எது அப்படின்னா, அந்த பிராணனாகவே நான் இருக்கிறேன், நான் பிராணனா இருக்கேன், பிராணன் ஈஸ்வரனா இருக்கார், அந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பிராணனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அகங்கிரக உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. யோசாவாதித்ய சோகமஸ்மி, யோ அசௌ வாதித்யோ புருஷக சோகமஸ்மி, ஈஷாவாசியத்துல 16வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. காயத்ரியில, நித்திய காயத்ரியில வந்து அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி அப்படின்னு ஐக்கியானுசந்தானம்னு அர்க்கியம் கொடுத்ததுக்கு பிறகு ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி விட்டுட்டு சூரியனை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்ண சொல்லியிருக்கு. இது மாதிரி நிறைய மந்திரங்கள், சோகம் 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 சொல்றதெல்லாம் இதான். வாசுதேவோகம், சிவோகம், இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனைன்னு அர்த்தம். அவனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஞானம் இல்லை, உபாசனை. அந்த உபாசனையோட உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணாத்மா, பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய பிராணாத்மான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரோடு, அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு தான் வேற வேற பேர். என்ன பேர் கொடுத்துருக்கு அப்படின்னா, சிவபெருமான், விஷ்ணு பெருமான் அப்படின்னு, கைலாயம், வைகுண்டம் அப்படின்னு பேர். அந்த லோகத்தை அடைஞ்சு நீங்க எந்த தேவத்தையை உபாசிச்சீங்களோ அந்த தேவத்தை அடைஞ்சு அந்த தேவத்தையோட ஒன்றுபட்டு இருக்க சாயுச்சிய பதவி கிடைக்கிறது. அதான் உச்சம். அதான் ஆச்சாரிய சொல்றார், பிராணாத்ம பிராப்தி அர்த்தமேவ பவதி. பிராணாத்மா, பிராணஸ்வரூபத்தை அடைதல். காஸ்மிக் பிராணனை நம்ம இண்டிவிஜுவல் பிராணன், இந்த இண்டிவிஜுவல் பிராணன் காஸ்மிக் பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்றது. உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம்ல, நீங்க யாரு? உயிர்னா யாரு? நீங்க பிராணன் தானே. அவர் போயிட்டாருங்கன்றோம். தேகத்தோடையா போயிட்டார், தேகத்தை இங்கே விட்டாரு. அப்ப எது போச்சு? பிராணன் போயிடுச்சுங்க அப்படின்றோம். பிராணன் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் பிராணன் தான். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லோக்கங்களை அடையும். உபாசகனுக்கு வந்து இந்த பிராணன் என்ன ஆகும்? பிராண உபாசனை பண்றவனுக்கு ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணி அந்த பிராணனையே நான் பிராணனா இருக்கேன், நான் அந்த பிராணன் தான் ஈஸ்வரனா இருக்குன்னு எவன் சிந்தனை பண்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணாத்மா காஸ்மிக் பிராணனோட இந்த இந்த சின்ன பிராணன் என்ன பண்ணுது? போய் அதோட ஒன்றுபட்ட நிலையை அடையுது. காஸ்மிக்கோட இந்த பிராணன் ஒன்னாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சாயுஜ்ய பதவி அப்படின்னு பேர். அதான் பிராணாத்ம பாவம், அதை அடைதல் அப்படின்னு சொல்றது. இது வந்து சகாமனுக்கு. எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, சாமி நான் எந்த லோகத்துக்கும் போவேன், இப்ப நான் பண்றோம், நாங்க வந்து பிராண உபாசனையை நல்லா பண்றோம், ஓங்கார உபாசனையை நல்லா பண்றோம், உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னைக்காவது வந்து நீங்க லோகத்தை அடையணுன்றதுக்காகவா சொல்லித்தரேன்? இல்லவே இல்லையே. நான் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோக்கியத்தைய உண்டு பண்றதுக்கு, பிரம்ம ஜானத்துக்கு யோக்கியதா உண்டாகணும். அப்ப ஆசைப்பட்டு பிராண உபாசனையோ கர்மத்தையோ பண்ணாம, இந்த பிராண உபாசனைகளை பண்ணாம என்னது நிஷ்காமசிய தூ, யார் நிஷ்காமமா இந்த பிராண உபாசனைகளை பண்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான பிரதிபந்த நிர்மாஸ்திரியை, இதை வந்து ஹைலைட் பண்ணிங்க. இந்த பிராண விஞ்ஞானம் யாராவது பரமார்த்தன் சுவாமி மாதிரி யாராவது சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு, எதுவும் பண்ணாதீங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்காக சொல்லப்பட்டது. எவன் பிராண உபாசனையை நிஷ்காமமா அனுஷ்டானம் பண்றானோ அவனுக்கு ஆத்ம ஞான பிரதிபந்த, ஆத்ம ஞானத்துல பிரதிபந்தம்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானத்துல இருக்க தடைகள். என்ன தடைகள் இருக்கும்? பிராணனுக்கு தேகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாத்தீங்கன்னா, பிராணனுக்கு தேகம் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப நமக்கு எங்க அபிமானம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல தேகத்துல அபிமானம் இருக்கு, சூக்ஷ்ம தேகத்துல அபிமானம் இருக்கு, மனசு புத்தி இதெல்லாம் எல்லாத்துலயும். பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை. தூக்கத்துல வந்து டீப் ஸ்லீப் போனீங்கன்னா அந்த இடத்துல பிராணன் மட்டும்தான் இருக்கு. பிராணன் ஈஸ்வரன், பிராணன் சர்வ வியாபகம், பிராணன் தோஷமே இல்லாதது, பிராணனுக்கு மரணம் இல்லை, ஜென்மம் இல்லை, எதுவுமே இல்லை பிராணனுக்கு. அப்ப அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு ஒருத்தன் உபாசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்தூல தேகம் நான் இல்லை, சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை அப்படின்ட்டு காரண தேகத்துல இருக்கிறது தான் பிராணன், தூக்கத்துல இருக்கிறது தான் பிராணன். அந்த பிராணன்ல வந்து நிக்கிற தன்மை கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு ரொம்ப க்ளோசஸ்ட். அப்ப பிராண உபாசனை பண்றவனுக்கு தான் அந்த ஸ்தூல தேகத்துல இருக்க அபிமானம் போகும், சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற அபிமானம் போகும், அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும். கிளியரா நாங்க எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, பிராண உபாசனை இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா அயோக்கியன், இந்த வேதாந்தத்துக்கு அயோக்கியன், யோக்கியதா இல்லைன்னு அர்த்தம்.
அந்த பிராணனை தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன், ராமன், சிவன் அப்படின்னு பேரை கொடுத்து அந்த உருவத்தையே சதா காலமும் அந்த உருவத்தையே ஜெபிக்க சொல்றது, அந்த உருவத்தையே தியானிக்க சொல்றது. டெக்னிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, அந்த ஈஸ்வர ரூபங்களுக்கு என்ன பேரு, பிராணன். மீராபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணனை நினைச்சு 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 பாவசமாதிக்கு போறாங்கன்னா பாவசமாதியில என்ன இருக்கும், மிச்சம் நாம ரூபங்கள் எல்லாம் போயிட்டு வெறும் தூக்கத்துல எப்படி பிராணன் மட்டும் இருக்கோ அது மாதிரி அந்த பிராணன்ல போய் லயமாயிடும். இந்த எல்லா இந்த மொத்த உலகமும் எங்க போய் லயமாகுது, பிராணன் இடத்துல லயமாகுது. திரும்ப எங்க இருந்து வருது, அந்த பிராணன்ல இருந்தா வெளியில வரும். பிராணன் இருக்கிறதுனால இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிராணன் தான் ஈஸ்வர தத்துவம், அதான் சிருஷ்டி ஸ்திதி லயக்கர்த்தா. அந்த பிராணன் தான் ஈஸ்வரன். அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமமா எவன் பண்றானோ அவனுக்கு ஆத்ம ஞானத்துல இருக்கக்கூடிய பிரதிபந்தம். எது பிரதிபந்தம், ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் தான் பிரதிபந்தம். ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் தாண்டி தான் நான் அறியணும். நான் பரமஹம்சானந்தா, நான்ல நிக்க முடியல. ஏன், இந்த ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் என்னை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு, பந்தப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆத்ம புத்தி தான் பிரதிபந்தம், தடைகள். இந்த தடைகளை வந்து என்ன பண்ணுது, நிர்மாஸ்திரியை, பிரதிபந்த நிர்மாஸ்திரியை, நிர்மார்ஜனம், நிர்மார்ஜனம் பண்றது. நிர்மார்ஜனம்னா விளக்கு மாறு எடுத்து கூட்டுறது. மார்ஜனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறது. வீட்டுல குப்பை இருக்குன்னா தொடப்பத்தை எடுத்து கிளீன் பண்றோமா, வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்றோமா, அதே மாதிரி இந்த உபாசனை என்ன பண்ணுது, ஆத்ம ஞானத்துல இருக்கக்கூடிய பிரதிபந்தமா இருக்கிற ஸ்தூல தேகத்திலையும் சூக்ஷ்ம தேகத்திலையும் இருக்கக்கூடிய அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண உபாசனை நாசம் பண்ணுது, சுத்தப்படுத்துது. அதனால என்ன ஆகுது, நிர்மாஸ்டே பவதி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சுவாமி ஹைலைட் பண்ணீங்க யாராவது இருந்தா, ஆதர்ஷன நிர்மார்ஜனவத். இது ரொம்ப முக்கியமானது. ஆதர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் கண்ணாடி. கண்ணாடிய தொடச்சு சுத்தப்படுத்துறது மாதிரி. நான் டெய்லி காலையில பார்ப்பேன். காலையில போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளிர்காலமா இருக்கா, இப்பதான் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஃபாக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணாடியில வந்து ஒரு ஜன்னல் ஓப்பனா இருக்கு எதிர்த்த மாதிரி. இந்த பாத்ரூம்ல இருக்க கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் அப்படியே க்ளோஸ் ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உள்ள போனோடனே ஒரு குடிக்கும் போது என்ன பண்ணுவேன், ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அந்த கண்ணாடியை பார்த்து அப்படி விட்டு எடுத்தேன்னா அப்படியே மொத்தமா அந்த ஃபாகெல்லாம் போயிடும், கிளியரா கண்ணாடி தெரியும். அது மாதிரி நல்லா தொடச்சி, நல்லா துணியை வச்சு நல்லா சோப்பு போட்டு நல்லா தொடச்சி கண்ணாடியை வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சோன்னா எப்படி இருக்கும், ஸ்பஷ்டமா தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த சோப்பு தண்ணிலாம் பட்டு சோப்புலாம் போட்டு குடிக்கும் போது சோப்பு தண்ணிலாம் பட்டு கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க டிராப்பா இருக்கும். நம்ம முகம் பார்த்தோம்னா அங்கங்க குழி விழுந்த மாதிரியே இருக்கும். எஸ், அப்ப என்ன பண்றோம், சோப் போட்டு நல்லா கிளீன் பண்ணி தண்ணி போட்டு கிளீன் பண்ணி தொடச்சு வச்சோம்னா நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த கரணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமானம் இருக்கு. நான் ஸ்தூல தேகம், நான் சூக்ஷ்ம தேகம், நான் இந்திரியம், நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு அபிமானம் இருக்கு. வெளியில இருக்கிறதெல்லாம் மமக்காரம் இருக்கு, என்னோடது என்னோடது என்னோடதுன்னு. இந்த பிராண உபாசனை பண்ணும்போது நான் பிராணன் நான் பிராணன் நான் பிராணன் அப்படின்னும் போது பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பிராணனுக்கு ஆசாபாசங்கள் இல்லை. பிராணன் சதா சுகஸ்வரூபம், தூக்கத்துல இருக்கல என்ன சுகமா இருக்கு. பிராணன்ல லைக்க தோஷங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப அது மாதிரி சுத்தப்படுத்துறது மாதிரி இந்த உபாசனைகள் நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து நான் பரிபூர்ணமா பேரையும் சொல்லியே சொல்றேன்ல, யாரு வந்து புரிஞ்சா போதும்னு சொல்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஷ்யத்தை எப்படி அர்த்தம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அழகா இந்த வேதத்தை வந்து அழகா சொல்றார் ஆச்சாரியார். கர்மத்தையும் உபாசனையையும் பாவனானி மனிஷினக சுத்தப்படுத்தக்கூடியது. நத்தியாஜ்யம் காரியமேவதத்தை 18வது சாப்டர்ல கீதாச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இந்த மூன்றுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸ் இந்த மூணுத்தையும் விடவே கூடாது. அதே மாதிரி இந்த பிராண உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் நிர்குண ஞானம் உண்டாகிற அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் நேத்திக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிராண உபாசனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அபிமானம் போற வரைக்கும் இந்த பிராண உபாசனைகளை பண்ணணும். அதுதான் இங்க சொல்லியிருக்க ஆதர்ஷன நிர்மார்ஜனவத். கண்ணாடியை தொடச்சி கிளீன் பண்ற மாதிரி இந்த பிராண உபாசனைகள் என்ன பண்ணுது, அந்த கரணத்தை ஸ்வச்சமா தொடச்சி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உற்பன்ன ஆத்ம வித்யஸ்யது. இப்ப இதை நல்லா அபியாசம் பண்ணிட்டு நான் பிராணன்ல வந்து நிக்கிறேன். மந்திரம் சொல்லுது, நீ பிராணனும் இல்லை. ரொம்ப ஈஸி. இந்த பிராணன் வந்து ஆத்மாவோட ஷேடோ அப்படின்னு ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா
பிராணனை விட்டுட்டு அவன் சொரூபத்துக்கு போயிடுறது ஈஸி. பிராண உபாசனை பண்றவனுக்கு பிரதிபந்தம் இல்லாம போயிடும். அப்ப குரு சொல்ற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நான் நானா இருக்கேன் அப்படின்னு நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். அப்படி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு ஆத்ம ஞானம் உண்டாயிடுச்சோ, உற்பன்ன ஆத்ம வித்யஸ்ய, எவனுக்கு ஆத்ம வித்யா உண்டாயிடுச்சோ, அனுபூதி உண்டாயிடுச்சோ, அவனுக்கு அனாரம்போ, அவனுக்கு கர்மம் பண்ண வேண்டி இருக்குமா? யாருக்கு கர்மம் பண்ண வேண்டியது இல்லை. நான் பிரம்மம்னு எவனுக்கு ஒரு ஞானம் உண்டாயிடுச்சோ, வெளியில இருக்கிறதெல்லாம் விரக்த தன்மை உண்டாயிடுச்சோ, இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சோ, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அனாரம்பகா, அவன் ஆரம்பிக்கவே மாட்டான். ஏன் ஆரம்பிக்க மாட்டான்? நிரர்த்தகத்வாத், அவனுக்கு அந்த கர்மத்தினாலேயோ உபாசனையினாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதா? இன்னைக்கு காலையில பாட்டமும் இதே விஷயம்தான் போயிட்டு இருக்கு. பகவத்கீதையிலையோ இதே விஷயத்தான் சொல்ற. நல்ல விரக்தி உண்டானவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகள் தேவையில்லை. பிரதிபந்தம் இல்லாத ஞானத்தை அடைஞ்சவனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம உபாசனைகள் தேவையில்லை. அப்போ எங்க வந்து சொல்லுவோம், ஆச்சாரியர் கிளியரா சொல்றாரு பாருங்க, எந்த இடத்துல உபாசனை தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பன்ன ஆத்ம வித்யஸ்ய, ஆத்ம விஞ்ஞானம் ஒருத்தனுக்கு உண்டானவனுக்கு, ஆத்ம விஷய ஞானம் எது, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம மரணம் இல்லாதவன், நான் சுத்த சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன் அப்படின்னு எவனுக்கு ஒரு வித்யா உண்டாயிடுச்சோ அவனுக்கு என்ன சொல்லிக்க காலையில, சாங்கியானாம் ஞான யோகா, மனநம் நிதித்தியாசனம். சிரவணம் பண்ணவன் மனன நிதித்தியாசனத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். முமுட்சுவா இருக்கிறவன் சிரவணத்திலேயே தாத்பரியம் கொடுக்கணும். இந்த பிராண உபாசனை அந்த கர்ண சுத்தியோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு, ஞானம் உண்டாயிடுச்சுன்றவன் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை கூட விட்டுடலாம். விட்டுட்டு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்ம சிந்தனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம உபாசனைகள் சாஸ்திரம் விதிக்கிறது. ஒருத்தனுக்கு நிறைய பிரதிபந்தம் இருக்கு. எல்லாம் கிரகஸ்தர்கள் பாவம். நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 75ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் ரொம்ப கேட்டு வச்சிருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் கேட்டு வச்சுதான் தர்மத்துல பிரவருத்தி பண்ண வைப்பாங்க. முதல்ல போய் கர்ம பர்சை கரெக்டுங்க, பர்சை அவுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சு அவுத்து செலவு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு, உடம்ப வந்து சிரமப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு குருமார்கள் நினைச்சிட்டாங்க. கஷ்டப்படுத்தாம உங்களை வந்து ஞானி ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா போதும், ஆத்ம வித்யா படிச்சா போதும், புரிஞ்சா போதும்னு ஆக்கிட்டாங்க. பிரதிபந்தங்கள் நீங்கவே இல்லை. ஆத்ம ஞானம் யாருக்கும் உண்டாகவே இல்லை. 30 வருஷம் படிக்க வேண்டிய வித்யாவை இது யோசிச்சுப்பாரு. ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் ஒழுங்கா படிச்சுன்னா பிரஸ்தானத்திலே முடிஞ்சிடும். அது பாட்டுக்கு ஏகாந்தமா இருந்துட்டு மனனம் பண்ணிட்டு நித்தியாசனம் பண்ணிட்டு 30 வருஷம் ஆகி கூட ஒன்றும் ஆகும். இன்னும் எந்த சாமியாராவது பாடம் சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்துட்டே இருப்போம். நான் இல்லைன்னா இன்னொருத்தரை தேடி போவீங்க. நீங்க எல்லாம் சதானந்த உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற யாராவது சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தெரியாம போச்ச சாமி, அவர்கிட்ட போய் பாடம் கேட்கலாமேன்னு இருக்கீங்க. 30 வருஷம் 35 வருஷமா படிக்க வேண்டியது இது அவசியமே இல்லையா உங்களுக்கு? அப்ப பிரதிபந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணணும்னா பிராண உபாசனை அவசியம் தேவை. ஆத்ம ஞானம் உண்டானவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த உபாசனமும் தேவையில்லை. அவன் கேவலம் அகம் பிரம்மாஸ்மின்ற விஷயத்திலேயே நேத்தி பண்ணிக்கிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா சுரூபத்துல நிக்க ஆரம்பிப்பான். மமத்துவம் போயிடும், அகத்துவமும் போக ஆரம்பிச்சிடும். அப்போ அது மாதிரி இருக்கிறவனுக்கு கர்மங்கள் நிரர்த்தகத்வாத், பிரயோஜனமே இல்லாததுனால அந்த மனுஷன் ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்ண மாட்டான், கர்மத்தை ஆரம்பிக்கவே மாட்டான். கர்மனா பத்தியதே ஜந்து, ரொம்ப கிளியரா எழுதுறார். கர்மனா பத்தியதே ஜந்து வித்யாச்ச விமுச்யதே தஸ்மாத் கர்மன குர்வந்தி யதயப்பாரதர்ஷினா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நான் எல்லா இடத்துலயும் இதை அதிகமாக கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத சாந்தி பருவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகம். ஜீவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருமத்தினால் பந்தப்படுகிறார்கள். கருமனா பத்தியத்தே ஜந்துஹு. இந்த உலகத்துல கத்திட்டு இருக்கான் காக்கா 4, அவனுக்கு ஏதாவது போடுங்க. காக்கா வந்து வாசல்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்கு, காரா பூச்சி போடு பாவம் காக்காவை பிறந்திருக்கு. நம்ம தான் எந்த ஜீவன் காக்காவை பிறந்திருக்கான்னு தெரியல. நம்ம அடுத்த ஜென்ம காக்காவை பிறப்புமா என்னன்னு தெரியல. குரங்கு வந்து நின்றுச்சு, இப்போ வந்து காக்கா வந்து நிற்குது. காக்காவுக்கு போட்டா குரங்கு சாப்பிட்டு போயிருக்கு. அதான் வைக்கிறது. விதி வந்து பாத்தீங்கன்னா போடுறதுக்கு நான் ரெடியா இருந்தாலும் இந்த குரங்கு 4 வந்துருது.
காலையில இருந்து இங்க நிறைய பட்சிகள் வரும், எல்லாம் மைனா ஒரு 10-15 மைனா, ஒரு ஒரு 30-40 காக்கா எல்லாம் வருது. இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சில சமயம் என்ன பண்ணும், வந்து உட்கார்ந்துட்டு எந்த பக்கத்துல எதையுமே உள்ள விடாது. கர்மா இல்லை போட்டாலும் கூட குரங்கே வேற யாரையும் விடாம, இன்னும் அர்த்தம் கேட்டின கர்மத்துல இருக்கிறது என்னவோ அதுதான் பிராப்தி ஆகும். நம்மளா நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எதையும் கொடுக்க முடியல. கர்மனா பத்தியத்தே ஜந்துக்கு, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும் கர்மத்தினால. எல்லா ஜந்துக்களும் ஜென்ம மரணத்துக்குள்ளார சுக துக்கத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறோம். கர்மம் தான் எல்லாத்துக்கும் பூர்ணமா இருக்கு, ஆனா ஒன்னும் பூர்ணம் இல்லை, யாருக்குமே பூர்ணம் இல்லை, எந்த ஃபேமிலியும் பூர்ணம் இல்லை. நினைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் அமையல, நினைச்ச மாதிரி ஒய்ஃப் அமையல, நினைச்ச மாதிரி குழந்தைங்க அமையல, நினைச்ச மாதிரி குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அமையல, நினைச்ச மாதிரி என்னோட அப்பா அம்மா இல்லை. முதல்ல அதை நான் ஆரம்பிக்கணும். நான் நினைச்ச மாதிரி என்னோட அப்பா அம்மா இல்லை, நான் நினைச்ச மாதிரி என்னோட ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் இல்லை, நான் நினைச்ச மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி நான் படிக்கல, நான் நினைச்ச மாதிரி எனக்கு தனம் வாய்க்கல, நான் நினைச்ச மாதிரி இந்த தேகம் அமையல, எல்லாம் இல்லை இல்லை இல்லைதான். ஏன்? கர்மத்தோட பலன், கர்மம் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன் கிடைச்சது. கர்மத்தினால் ஜீவர்கள் பந்தப்படுகிறார்கள். அப்ப இதுல இருந்து லிபரேஷன் எப்படி சுவாமி? வித்யாச்ச விமுச்சதி. ஆத்ம ஞானத்தினால மட்டும் கேட்டா மட்டும் பார்த்தாது, பிரதிபந்தம் இருந்துச்சுன்னா வேலை செய்யாது. ஆத்ம ஞானம்னா என்ன அர்த்தம்? அனுபூதி. தான் தானா நிக்கிறது, தான் ஜென்ம மரணம் இல்லாதவன், சச்சிதானந்தம் அப்படின்னு அனுபூதி அடைஞ்சா மட்டும்தான் அந்த மாதிரி ஞானத்தினால விமுச்சியதே விடுபடுகின்றான். தஸ்மாத் ஆகையினால யதயக, யதயக அப்படின்னா யாரு? யதிகள், சன்னியாசிகள். நான் சொன்ன சன்னியாசி வேஷதாரி சன்னியாசிலாம் இல்ல, நல்ல வேதாந்தத்தை கேட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சவன். யதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம ந குருவந்தி, கர்மத்தை செய்வதே இல்லை. எல்லா கர்மத்தை விட்டாச்சு. கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோக. அப்ப சுவாமி நீங்களாம் பண்றீங்களே, நாங்க பண்றோம். எப்படி பண்றோம் தெரியுங்களா? விராட் உபாசனா பண்றோம். எல்லாமே பேய் மாதிரி தான் பண்ணுவோம். நிறைய காரியம் பண்ணிட்டே இருக்கோம். 3 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யோசிச்சு பாரு. எனக்காக எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும்ல, புத்தியில நல்லா தெரியும்ல, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு எல்லாம் தெரியும்ல. இப்ப 30-40 பேர் பாடம் கேட்கறீங்க, காலையில ஒரு 80 பேர் பாடம் கேட்கறீங்க. இதெல்லாம் என்னது? விராட்டு ஈஸ்வர சுரூபம். எல்லாம் ஈஸ்வர சுரூபம். உட்கார்ந்துக்கிட்டு சுகத்தை வந்து தியாகம் பண்ணிட்டு தான், கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியது. பிடிஎஃப்லாம் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரமா ஒர்க் பண்றோம் நாங்க. உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்த பாடம் யோக சூத்திரம் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒர்க் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். கூடவே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரத்துல நிறைய டைம் இதுக்காக ஒர்க் பண்றோம். எதுக்காக ஒர்க் பண்றோம் சாமி? விராட் உபாசனா. ரோட்ல இறங்குனா என்ன சாமி, நிறைய கர்மம் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா, கர்மம்னா ஒண்ணும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எதையும் அடையறதுக்கு ஒன்றும் இல்லை. மனசுல இது நல்லா இருக்கு, அடையறதுக்கு ஒன்றும் இல்லை, எந்த பலனும் இல்லை, எந்த பேனர் போட மாட்டோம், யார்ட்டையும் பெருசா உங்கள்கிட்ட சொல்றது கூட எதுக்குன்னா இதை பண்ணுங்கன்றதுக்காக சொல்றேன். இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லி கொடுக்குறேன், நானே உங்களுக்கு பண்றேன் அப்படின்னா, பாடம் கேட்குறேன், நீங்க என்ன பண்ணணும்? சொகுசா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சௌக்கியமா கேட்டு சௌக்கியமா இருக்க சாமி, ஒன்றும் ஆகாது. நானே சொல்றேன், ஒன்றும் ஆகாது. களத்துல இறங்கி கர்மயோகத்தையோ உபாசனையோ பண்ணாதான் ஈஸ்வரன் இந்த மொத்த சுரூபமா இருக்கார், விராட் சுரூபமா இருக்கார். எல்லா பட்சிகளுக்கும், ஜீவராசிகளுக்கும், அனிமல்ஸ்க்கும், மனுஷங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஈஸ்வர பாவத்தோட நீங்க பண்ணினா மட்டும்தான் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். நிறைய பேர் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சுவாமி அனுகிரகம் பண்ணுங்க, அனுகிரகம் பண்ணுங்க. நான் ரெடி தான், ஈஸ்வரனும் ரெடியா தான் இருக்கார். அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதியோட இது மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கு. உங்க பாத்திரத்தை மூடி வச்சிருக்கீங்கல்ல, எப்படி போகும்? நீங்க குடம் கொண்டு போய் ஓப்பனா இருந்த குடத்துல தானே தண்ணி உள்ள வரும். நீங்க குடத்தை தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, பர்ஸை கழட்ட மாட்டேன் அப்படின்னு, பர்ஸையும் ஓப்பன் பண்ண மாட்டீங்கல்ல, பேங்க் பேலன்ஸ் கம்மியாயிடும்ல உங்களுக்கு. அப்ப எப்படி அனுகிரகம் ஃப்ளோ ஆகும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிற மொழியா அனுகிரகம் கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறோம். எப்படி கிரெடிட் ஆகும் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் நான் பார்த்ததுல சப்தம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அனுகிரகம். சாமி ஒரு மெசேஜ் அனுப்புனா, அப்பா ரொம்ப சந்தோஷம் அனுப்பிட்டாரு, அது அனுகிரகம் இல்லைங்க. அனுகிரகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பண்ற காரியத்தை வச்சு, எனக்கு நிறைய பேர் பண்ற காரியத்தை வச்சு தோணும். என்ன கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார வந்து பகவானை என்ன சூழ் அவங்க, பகவானை அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுது, அவங்களுக்கு எந்த விக்னமும் இல்லாம போகட்டும்னு எனக்கு ஹிருதயத்திலிருந்து ஒண்ணு உண்டா. அந்த ஹிருதயத்திலிருந்து ஒரு குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆச்சாரியாருக்கு எப்படி தெரியுங்களா உண்டாகும்? எப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க காரியத்துல பண்ணி காட்டுறீங்களோ அப்பதான் அந்த அனுகிரகம் சொல்லலாம், வேணாம், அது அனுகிரகமா ஆயிடும். நான் அது இல்லாம நீங்க வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணுங்க, சுவாமி அனுகிரகம் பண்ணுங்க,
அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அனுகிரகம் பண்றேன்னு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது அனுகிரகமான்னு கேட்டீங்கன்னா அனுகிரகம்லாம் இல்லை, அது அனுகிரகம் இல்லை. அப்ப நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனம் இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகமானது உண்டாகும். அப்ப ஞானிகள் சன்னியாசிகள் எதுக்காக கர்மம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகள் வந்து பண்ற கர்மம் இல்ல, ஆபாசம், ஆபாச கர்மம், கர்ம ஆபாசம். அதுல எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஆசையோட ஒரு சன்னியாசி கர்மம் பண்றான் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காரு. ஒரு சுவாமி இருந்த ஒரு கேம்ப் நடத்துவார், ஒவ்வொரு இடத்துலையும் கேம்ப் நடத்துவார். அவங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேம்ப் நடத்தினா சென்னையில வந்து நாரதகான சபாக்கு வந்தோம்னா 10 லட்சம் ரூபாய். அதெல்லாம் நான் பழைய கணக்கு சொல்றேன், இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகம். பெங்களூர்ல ஒரு கேம்ப் பண்ணோம் அப்படின்னா 25 லட்சம் ரூபாய். சிங்கப்பூர்ல கேம்ப் பண்ணோம் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய். டெல்லியில கேம்ப் பண்ணனா 1 கோடி ரூபாய். அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா 2-3 கோடி ரூபாய். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, போடும் போதே இதெல்லாம் பார்த்து தான் கேம்ப். திருப்பூர் போன முறை போனப்போ 5 லட்சம் தான் கொடுத்தாங்க. போவேன், கேன்சல் பண்ணு, ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணு. யார் அதிகமாக கொடுக்குறா? ஓ, அங்கே போனால் 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அங்கே போடு. ஓகே, என்ன போச்சு? சன்னியாசிகள் வேதாந்த விசாரமும் இந்த நிலைமைக்கு போச்சு. அப்போ அந்த வேதாந்தம் என்ன பண்ணணும் யோசிச்சு, இவனுக்கும் லிபரேஷன் கொடுக்காது, சொல்றவனுக்கும் லிபரேஷன் கிடைக்காது, கேட்கறவனுக்கும் லிபரேஷன் கிடைக்காது. இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு காரியம் பண்றதுக்கு இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாவகிராகி ஜனார்தன் உள்ள இருந்துட்டு நீங்க பண்ற எல்லா கர்மத்துக்கும் சாட்சியா இருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு நிஷ்காமியமா பண்றீங்களோ உடனே கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், அந்த கர்ம சூத்தி ஆகிட்டே இருக்கும், அனுகிரகம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணமா பண்றீங்களோ, பாவசுத்தியோட ஈஸ்வரனுக்காக பண்றீங்களோ, இந்த விராட்டுக்காக பண்றீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப எதிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகள், எதிகள்னா சன்னியாசிகள், அவங்க என்ன பண்றாங்க? கர்ம ந குர்வந்தி, கர்மத்தை பண்றதில்ல. கர்மம் என்னது? ஆசையோடு இதை அடையணும் அதை அடையணும்னு கர்மா பண்றது இல்ல. எதுக்காக பண்றாங்க? சித்த சுத்திக்காக கர்மா பண்ணிட்டு இருக்க. கர்ம ந குர்வந்தி எதையாக பாரதர்சன. ஏன் ஆசையோட பண்றது இல்ல? அவங்க மோட்சத்தை பார்க்கிறாங்க. இந்த சம்சாரத்தோட மறுகரையை பார்ப்பவர்கள். சம்சாரத்தோட மறுகரை எது? மறுகரை மோட்சம் தான். அப்ப பாரதர்ஷினக அப்படின்னா இந்த சம்சாரத்தை தாண்டி போகணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சன்னியாசிகள் கர்மத்தை செய்வதில்லை. ஆசையோடு உண்டான கர்மத்தையோ உபாசனைகளையோ செய்வதில்லை. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்றாங்க. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ண சுத்தியை அடைஞ்சு ஞானத்தை அடைகிறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஆசை வயப்பட்டு இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈரேழு லோகத்திலையும் போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது மகாபாரத் சாந்தி பருவத்துல. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்லியிருக்கு, கிரியாபதச்சைவ புரஸ்தாத் சந்நியாச தயோகோ சந்நியாச ஏவ அத்தியரேச்சயது. இது நீங்க இப்போ நம்ம காலையில கீதா பாஷையை பார்த்துட்டு இருக்கோமா, அதுல இந்த காரிக்கா இந்த ஸ்லோகத்தை பார்த்தாச்சு, ஒரு துண்டு பார்த்தாச்சு. இந்த கிரியாபதச்சைவ புரஸ்தாத் சந்நியாச உத்தராத் அப்படின்னு இருக்கு. பశ్చాத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை அப்படியே ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பிரகரணத்துல போட்டுட்டார். முதல்ல கிரியாபதம்னு அது கர்ம மார்க்கம். கர்மினாம் கர்மயோகா. கர்மியா இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணட்டும்? கர்ம யோகத்தை பண்ணட்டும். முதல்ல கர்ம யோகத்தை பண்ணட்டும். எதுக்கு? அந்த கர்ம சுத்தி. அதுக்கப்புறம் அந்த கர்ம சுத்தியாய் ஒருத்தனுக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னா சாங்கியானாம் ஞான யோகா. அப்ப சாங்கியர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசஸ்ட நல்ல ஞானம் கிடைச்சவன் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மம்மன்னு சொல்லிட்டு இருக்கவன் என்னோடதுன்னு அந்த என்னோடதுன்னு சொன்னது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் அகம்னு சொல்லக்கூடிய இந்த தேகாதிகள் நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? நல்லா நேர்த்தி பண்ணிட்டு சன்னியாசத்தை பண்ணிட்டு எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம யாச்சியா இருக்கணும், ஆத்ம பூஜா பண்ணிட்டு இருக்கணும். அப்ப முதல்ல கர்ம மார்க்கம் கர்ம பதஸ்ச புரஸ்தாத். பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசஸ்ச. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, ஆசையோடு பண்ணக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றது? சங்கல்பங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது. தயோகோ, இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச ஏவ அத்தியரேச்சயது. இதுல ரொம்ப பெஸ்ட் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் வந்து கர்மயோகம் அந்த கர்ண சுத்தியை கொடுக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தியாகம்னு சொல்லக்கூடிய சந்நியாசம் என்ன பண்ணுது? இது நான் இல்லை, தியாகம், நான் தேகம் இல்லை, நான் புத்தி இல்லை, நான் மனசு இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றா தியாகம் பண்ணி கடைசியில அந்த தியாகம் எதை கொடுக்குது அப்படின்னா மோட்சத்தை கொடுக்குது.
அப்ப மோட்சத்தை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல சொல்றாரு, தியாகாத் சாந்தி அனந்தர். 12வது சாப்டர்ல முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு, தியாகத்தினால் சாந்தியானது கிடைக்குது, மோட்சமானது கிடைக்குது, பரமசாந்தி, திரும்ப பிறத்தல் இறத்தல் இல்லாத சாந்தி கிடைக்குது, இந்த சம்சாரத்துக்கு முடிவு உண்டாகுது. அப்ப தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு செய்யக்கூடிய அந்த தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது தியாகே நைக்கிய அமிர்தத்துவமான கைவல்ய உபனிஷத்து சொல்லுது. தியாகத்தினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கைவல்யமானது உண்டாகிறது. தியாகே நைக்கிய அமிர்தத்துவம், சாகாத தன்மை எதனால உண்டாகுது அப்படின்னா தியாகத்தினால். தியாகம் தான் இருக்கிறதே உத்தமம். தியாகம் வெளியில பண்ண முடியலன்னா அப்ப எப்படிங்க தேகத்தை பண்ண முடியும்? மமக்காரத்தையே நம்மளால தியாகம் பண்ண முடியல. ஏதாவது வேஸ்ட் ஆகி நான் தான் ஒருத்தட்ட சொன்னேன், ரொம்ப ஜோக்கா இருந்துச்சு. பணம் வச்சிருக்கீங்கல்ல, எதுக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் வித்துட்டு நல்லா வந்து கர்மயோகத்தை நல்லா பண்ணுங்க. நாங்க அதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தா டம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அள்ளி வீசிட்டு வந்துடுறது. யோசிக்கிறதுனால யோசிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா தப்பு. இந்த ஒரு கதை சொல்லுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து கர்ணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு 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 விளையாட்டு பண்ணாராம். என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனை கூப்பிட்டு, ஏப்பா ஒரு பெரிய மலை, தங்க மலையா யாத்திரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தங்க மலை ஒரு இல்யூஷன்ல காட்டுற நல்ல பெரிய தங்க கட்டி, பெரிய கட்டி, இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும் அப்படின்னோட இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார தானம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், ஆளை வச்சு அது எல்லாத்தையும் உடச்சி துண்டு 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 துண்டா ஆக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சாயந்தரம் ஆச்சு முடியல, தோத்து போயிட்டான், கொடுத்து முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மலையை வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை கூப்பிட்டு, எப்பா சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த மலையை, தங்க மலையை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் பாஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணார், பக்கத்து ஊர்ல இருக்கிற 2 பேரை கூப்பிட்டு வரத்துக்கு அனுப்புனார், ஆள் அனுப்புனார். ஒரு பதியும் பத்தினியும் வந்தாங்களாம். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மலையை நீங்க எடுத்துங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் அன்னதானம் நடத்துறவங்க, இதை அவங்கள்ட்ட கொடுத்தனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா அன்னதானம் பண்ணிடுவாங்க. சிம்பிள், ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. துண்டு துண்டா எடுத்து கொடுக்கறது காட்டிலும் மொத்தத்தையும் தியாகம் பண்றது. பட்டினத்தாரோட கதையில பாத்தீங்கன்னா, பட்டினத்தார் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. மொத்தத்தையும் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பண்ணிக்கங்க, மொத்தத்தையும் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட யோசிப்பே இல்லை. அன்னதானம் பண்ணுங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்தாரு. அதான் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது. தியாகம் மாதிரி ஒரு ஔஷதம் அமிர்தத்தன்மையை அடையிறதுக்கு இல்லவே இல்லை. நான் என்னோடதுன்னு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பந்தத்திலேயே இருக்க வேண்டியதுதான். அப்ப அதனால்தான் சொல்லுது, நாண்யப்பந்தா வித்யதேய நாயம், ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. இதுக்கு அந்நியமா வேற மார்க்கமே இல்லைங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ம மார்க்கம், நிஷ்காமிய கர்மம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய உபாசனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தம் இல்லாம சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். தியாகம் பண்ணி 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 நான் எதுவும் இல்லை, இந்த மொத்த உலகமே தியாகம், பொய் முடிஞ்சு வச்சு. தேகம் முதல் கொண்டு இந்த மொத்த லோகமும் பொய்ன்னு தியாகம் பண்ணிட்டு நான் அகம் பிரம்மாஸ்மின்னு அதுல நிக்கிறது. இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற மார்க்கம் இல்லவே இல்லை. நாண்யப்பந்தா வித்யதேய நாயம், இதுக்கு அந்நியமான வேற மார்க்கம் இல்லவே இல்லை அப்படின்னு இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி பியஸ்ட, இந்த மாதிரி ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் சொல்கின்றன அப்படின்னு ஆச்சாரியார் முடிச்சாச்சு. அப்ப கிளியர் விஷன். கர்மயோகம், கர்மம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கர்மயோகத்தை பண்ணுங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுங்க. உபாசனை பண்றவங்க எல்லாரும் எதையும் அடைய வேணாம், ஈஸ்வரனையே பிராப்தி பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரனையே லட்சியமா வச்சுக்கிட்டு அந்த கர்ண சுத்திக்காக கர்மம் பண்ணுங்க, உபாசனை பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ண 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 அந்த கர்ண சுத்தி உண்டாகும். வெளியில இருக்கிற மோகம் எல்லாத்தையும் விடுங்க, எதுவும் இல்லை, எல்லாம் சொப்பனம். சிரவணம் பண்ண 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 மெதுவா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி ஆத்மானுபூதிய அடைகிற. இது கண்ணியமா வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பாடம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். இதே விஷயம்தான் இனி நம்ம பார்க்க போற பகவத்கீதையிலையும் எல்லா பார்க்க போறோம். அதனால தெரிஞ்சிச்சு சாமி, தெரிஞ்சாலும் ஒரு பலனும் கிடைக்காதுங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி, தெரிஞ்சுக்கிங்க. 1000 லட்சம் ஜென்மம் கழிச்சு புழு பூச்சியா பிறந்து அதுக்கப்புறம் எப்போவாது மனுஷ ஜென்மம் கிடைக்கும். ஏதாவது கேரண்டி இருக்கா உங்களுக்கு? டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா யாராவது?
டிக்கெட் கன்ஃபார்ம் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. கன்ஃபார்ம் டிக்கெட்டே இல்லை யார்ட்டையும். கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஃப். திரும்ப எத்தனை ஜென்மம் கழிச்சு இப்போ கிடைச்சிருக்க சூழ்நிலை நமக்கு பகவான் கொடுப்பாருன்னு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி, நான் முடிச்சு அவுக்க மாட்டேன் அப்படின்னா முடிச்சோட போக வேண்டியதான். அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அப்படியே பேங்க் பேலன்ஸ் போயிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் முடிச்சு அவுக்கிறது கற்றுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க, பேங்க் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சொத்தெல்லாம் நிறைய இடத்துல டம்ப் பண்ணி வச்சிருப்பீங்க எங்கேயாவது, அது யாருக்கும் உபயோகப்படாமல் இருக்கும். இருக்க நிலத்தெல்லாம் வித்து, யூஸ்லெஸ்ஸாக இருக்க நிலத்தெல்லாம் வித்துருங்க. வித்துட்டு வந்து நல்லா ஒரு 10 அன்னதானத்தை பண்ணுங்க. நல்லா தான தர்மம் பண்ணி புண்ணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க லேண்டில் இருக்க அசட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களோட கிரெடிட்ல புண்ணியமா கிரெடிட் ஆக்கி வச்சுங்க. போகிற காலத்தில் அதுதான் உபயோகப்படும். இல்லை நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண சுத்தியை கொடுக்கும். இங்கே கிரெடிட் ஆகும், வெளியில கிரெடிட் ஆகாது. அப்படியே யாருக்கும் உபயோகப்படாமல் விட்டுட்டு போயிடுவோம். அதனால ஃபர்ஸ்ட் இடத்துல முடிச்சு அவுக்கிறதுக்கு கற்றுங்க. அறியும்.